வெல்கம் பேக் கைஸ். பாத்தீங்கன்னாக்கா நம்ம லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னாக்கா 10th வந்து சிவிக்ஸ் குடிமையில வந்து பாத்தீங்கன்னாக்கா 2வது யூனிட் பார்த்திருந்தோம். ஓகேங்களா? அதுல வந்து பார்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஓகே, என்னென்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? பிரசிடென்ட் பத்தி பார்த்தோம், வைஸ் பிரசிடென்ட் பத்தி பார்த்தோம், அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர் பத்தி பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இவங்கெல்லாம் நிர்வாகம் அப்படிங்கிற அந்த தலைப்புக்கு என்ன பண்ணோம்னா இவங்கெல்லாம் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ எதற்கீழ பார்த்தோம்னா நிர்வாகம் அப்படிங்கிற அந்த தலைப்புக்குள்ள பார்த்தோம். நிர்வாகத்தோட தலைவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில பிரசிடென்ட் குடியரசுத் தலைவர் பார்த்தோம், துணை குடியரசுத் தலைவர், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரதம அமைச்சர் அப்படின்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாம அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி பார்த்தோம். ஓகேங்களா? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகேங்களா? சோ இவங்க எல்லாம் பார்த்தோம். இவங்க எல்லாம் வந்து நிர்வாகம் அடிப்படையில. ஓகேங்களா? சோ இந்த நிர்வாகம் ஃபர்ஸ்ட் முடிஞ்சிருச்சு. அப்போ அடுத்தது ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா சட்டமன்றம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நிர்வாகம் அப்படிங்கிறது பார்த்தோம். ரெண்டாவது பகுதியான சட்டமன்றம் அப்படிங்கிறது அடுத்தது பார்க்க போறோம். அதாவது மத்திய அரசோட நிர்வாகம் ஃபர்ஸ்ட் பார்த்தாச்சு. ரெண்டாவது இப்ப பார்க்க போறது என்னன்னா சட்டமன்றம். ஓகேங்களா? சோ நிர்வாகத்துல தான் பிரசிடென்ட் பார்த்தோம், வைஸ் பிரசிடென்ட் பார்த்தோம், பிரைம் மினிஸ்டர் பார்த்தோம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம அமைச்சர்கள் அப்படிங்கிறவங்களையும் பார்த்தோம். இப்போ இந்திய நாடாளுமன்றம், அதாவது இந்தியாவின் சட்டமன்றம் அப்படிங்கிறது மத்தியில இருக்கக்கூடிய சட்டம் இயற்றக்கூடிய அவை. அதுதான் என்ன சொல்றோம்னா நாடாளுமன்றம்னு சொல்லுவோம். அப்படி இல்லையா பாராளுமன்றம்னு சொல்லுவோம். ஓகேங்களா? பாராளுமன்றம் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம் அத. ஓகேவா? சோ அந்த டாபிக் போலாமா நம்ம? இந்திய நாடாளுமன்றம். நடுவண் அரசின் சட்டம் இயற்றும் அங்கமாக நாடாளுமன்றம் திகழ்கிறது. அப்போ என்ன சொல்றாங்கன்னா நடுவண் அரசு, அதாவது மத்திய அரசோட சட்டம் இயற்றும் அங்கம் என்ன அப்படின்னு சொன்னாங்க, நாடாளுமன்றம்னு சொல்றாங்க. சரியா? இந்திய நாடாளுமன்றம் 3 பகுதிகளை கொண்டது. அவைகள் குடியரசுத் தலைவர், ராஜ்யசபா மற்றும் லோக்சபா, அதாவது மக்களவை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 பகுதிகளை உடையது. ஓகேங்களா? சோ இதுல ஏன் வந்து பிரசிடென்ட் வந்து ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னா ராஜ்யசபா ஆர்எஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா? மூணாவது லோக்சபா. இதுல ஏன் வந்து இந்த 3 சொல்றாங்க அப்படின்னா எந்த விதமான சட்டங்கள் இயற்றினாலும், அதாவது நடுவண் அரசோட சட்டம் இயற்றும் அங்கம் தான் நாடாளுமன்றம். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்போ ஒரு சட்டம் இயற்றணும் அப்படின்னா 2 அவையிலையும் ஒப்புதல் அப்படிங்கிறது அவசியம். அதாவது ராஜ்யசபாவிலையும் ஒப்புதல் அவசியம், லோக்சபாவிலையும் ஒப்புதல் அவசியம். சரி, இது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பத்தாது. இந்த 2 ஒப்புதல் எப்படி தேவையோ அதே மாதிரி அதுல குடியரசுத் தலைவரோட கையெழுத்து இருந்தா மட்டும்தான் அது ஒரு சட்டமா மாறும். அப்போ நாடாளுமன்றத்தோட ஒரு முக்கிய பகுதியா தான் யார் இருக்கா? பிரசிடென்ட் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? சோ ஒரு சட்டம் இயற்றத்துக்கு ராஜ்யசபா அண்ட் லோக்சபா, அதாவது மாநிலங்களவை மற்றும் மக்களவை இந்த 2 அவைகளோட ஒப்புதல் அப்படிங்கிறது அவசியம். ஆனாலும் கூட இந்த 2 அவைகளும் ஒப்புதல் வாங்கினதுக்கு அப்புறம் குடியரசுத் தலைவரோட அந்த கையெழுத்து இருந்தா மட்டும்தான் அது ஒரு சட்டமா மாறும். அப்போ நாடாளுமன்றத்தோட வேலை சட்டம் இயற்றுறது அப்படின்னா அந்த சட்டம் எங்க முழுமையும் அடையும் அப்படின்னா பிரசிடென்ட் அதுல கையெழுத்து போட்டதா. அப்போ பிரசிடென்ட் அப்படிங்கிறவரும் அந்த நாடாளுமன்றத்தோட ஒரு பகுதி தான். ஓகேவா? சோ அடுத்து மாநிலங்களவை என்னும் மேல் அவையையும் மாநிலங்களவை என்னும் மேல் அவையையும் மக்களவை என்னும் கீழ் அவையையும் கொண்டுள்ளதால் இது ஈரவை சட்டமன்றம் என்று அழைக்கப்படுகிறது. ஓகேவா? அப்போ நம்மளோட பார்லிமெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா லோக்சபா, சாரி, ராஜ்யசபா தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும், ரெண்டாவது லோக்சபா சொல்லணும். ஓகேங்களா? சோ ஏன் அப்படின்னா ராஜ்யசபாவோட தலைவரா யார் இருப்பார்னா பதவியின் அடிப்படையில வைஸ் பிரசிடென்ட் வந்து இங்க இருப்பார், சேர்மனா. ஓகேங்களா? சோ நம்ம சொல்றப்ப ராஜ்யசபா தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும். ஓகேங்களா? நம்ம ஆர்டிகல் பாக்குறப்பயுமே ராஜ்யசபாவோட சேர்மனோட ஆர்டிகல் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் லோக்சபாவோட ஸ்பீக்கர். ஓகேங்களா? இங்க தலைவரா இருக்கிறது ஸ்பீக்கர். அப்போ 2 சட்டமன்ற அவைகளை கொண்டிருக்கு. ஒண்ணு மேலவை, இன்னொன்னு கீழவை. அதாவது ராஜ்யசபா மற்றும் லோக்சபா அப்படின்னு சொல்லக்கூடிய 2 அவைகளை கொண்டிருக்கிறதுனால நம்மளோட பாராளுமன்ற, அதாவது நம்மளோட சட்டமன்றமானது என்ன சொல்றாங்க, ஈரவை சட்டமன்றம்னு சொல்றாங்க. இதனால சொல்றாங்க ஈரவை சட்டமன்றம் சொல்றாங்க. ஓகேவா? அதுல ஃபர்ஸ்ட் மாநிலங்களவை சொல்றோம். நம்ம சொன்னோம் மாநிலங்களவை அப்படிதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஏன்னா இங்க இதோட தலைவர் அப்படிங்கிற முறையில வைஸ் பிரசிடென்ட் வந்து இதோட சேர்மனா இருப்பார். சோ அதனாலதான் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பதவியின் அடிப்படையில, இந்தியாவோட பதவியின் அடிப்படையில 2வது உயர்ந்த பதவி யாருது அப்படின்னா வைஸ் பிரசிடென்டோடது. சோ அதனால என்ன பண்றோம்னா மாநிலங்களவை ஃபர்ஸ்ட் பாக்குறோம். ஓகேவா? சோ இது ராஜ்யசபா அப்படின்னு சொல்றோம் என்று அழைக்கப்படும் மாநிலங்களவை 250 உறுப்பினர்களை கொண்டது. அப்போ ஞாபகம் வச்சுக்கணும், அதிகபட்சம் அப்படிங்கிறது 250 சொல்றாங்க. அப்போ 250க்கு மேல என்ன பண்ண முடியாது, அதை அதிகப்படுத்த முடியாதுன்னு சொல்றாங்க. இதுல 238 உறுப்பினர்கள். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? சோ இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் கேட்கக்கூடிய கொஸ்டின் இது. 238 பேர் அப்படிங்கிறது மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் யூனியன் பிரதேச சட்டமன்ற உறுப்பினர்களால், இது முக்கியம், மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். அப்போ இதுதான் முக்கியம். அப்போ அதிகபட்சமா 250 பேர் இருக்கலாம். அதுல 338 பேர் அப்படிங்கிறவங்க ஸ்டேட் அப்புறம் யூனியன் டெரிட்டரியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களால் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுது. இந்த வேர்டு ரொம்ப முக்கியம். ஓகேவா? மறைமுக தேர்தல் மூலியமா என்ன பண்றாங்கன்னா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஓகேவா? அப்ப பாருங்க 250ல 238 பேரை நம்ம இப்படி சூஸ் பண்ணிட்டோம். பாக்கி இருக்கிற 12 பேர் அதுதான் இங்க சொல்றாங்க. இலக்கியம், அறிவியல், விளையாட்டு,
கலை மற்றும் சமூக சேவை ஆகிய துறைகளில் சிறந்த அறிவு அல்லது செயல்முறை அனுபவம் கொண்ட 12 உறுப்பினர்கள் இங்க வந்தாங்க பாருங்க, அந்த 12 பேர், பாக்கி 12 பேர். ஓகேவா? சோ இந்த 12 பேரும் சேர்த்து, ஓகேவா, உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார். அப்போ இந்த வேர்டு ரொம்ப முக்கியம். அப்போ பாருங்க, 250 அப்படிங்கிறது ராஜ்யசபாவோட மேலவையோட அதிகபட்ச உறுப்பினர்கள், அதுக்கு மேல போகக்கூடாது. அதுக்குள்ள 238 பேர் அப்படிங்கிறது மாநில சட்டமன்றம் மற்றும் யூனியன் பிரதேசங்களோட சட்டமன்றம் மூலியமா மறைமுகமா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. பாக்கி இருக்கக்கூடிய 12 பேர் அப்படிங்கிறது பிரசிடென்ட் மூலியமா என்ன பண்றாங்க, நியமனம் செய்யப்படுகிறார்கள். ஓகேவா? இந்த வேர்டு ரொம்ப முக்கியம். அப்போ நியமனம் செய்யப்படுகிறார்கள் அப்படிங்கிற இந்த வேர்டு இங்க முக்கியம். மேல பாருங்க, 238 பேரு தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் அப்படிங்கிற இந்த வார்த்தையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ உங்களை எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்கிறப்ப என்ன பண்ணிடுவாங்கன்னா, இந்த தேர்ந்தெடுக்கப்படுகின்றன நல்லா தெரிஞ்சிருக்கீங்களா, இல்ல நியமனம் பண்றாங்களாங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கணும், செக் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ யாரு தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, யார் நியமிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? சரி, ஓகே. யார் யார் எப்படி செலக்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டாங்க. இவங்க தேர்ந்தெடுக்கப்படுறதாகவும் இவங்க நியமிக்கப்படுறதாகவும் சொல்லிட்டாங்க. ஓகே. அவங்க மாநிலங்களவை உறுப்பினருக்கான தகுதிகள் என்னன்னு சொல்றாங்க. ஓ, இது ப்ரீவியஸ் கொஸ்டின்ல ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய ஒரு ஏரியா. ஓகேவா? சோ நார்மலா நம்ம எந்த ஒரு பதவி பார்த்தாலுமே அதுக்கான தகுதி என்ன பார்ப்போம்னா, பேசிக்கா இந்திய குடிமகனா இருக்கணும் அப்படிங்கிறது பேசிக்கா எல்லா விதமான பகு த தக பதவியோட தகுதியாவுமே இந்த இந்திய குடிமகன் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? சோ இங்க என்ன நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னா, இந்த 30 வயது அப்படின்னு இங்க கொடுத்திருக்காங்க இல்லையா, இது அந்தந்த பதவியை பொறுத்து மாறும். சோ எக்ஸாம்ல உங்களை எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, இந்த இந்திய குடிமகன் அப்படிங்கிறது காமன். இதுல இருந்து எக்ஸாம் உங்களுக்கு கொஸ்டின் கேட்கறது ரொம்ப கம்மி தான். பட் ஆனா இந்த வயசு அப்படிங்கிறது அந்த பதவி மற்றும் அதோட தகுதியை பொறுத்து மாறும். சோ நம்ம அங்க பார்த்திருப்போம், பிரசிடென்ட்டுக்கும் வைஸ் பிரசிடென்ட்டுக்கும் பார்த்திருப்போம். ஓகேவா? என்ன வயசு அப்படின்னா 35ன்னு பார்த்திருப்போம். ஓகேவா? சோ அங்க பிரசிடென்ட்டுக்கும் வைஸ் பிரசிடென்ட்டுக்கும் பார்த்தோம். இங்க பாருங்க, மாநிலங்களுக்கு உறுப்பினர் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு 30 வயசு ஆகியிருக்கணும். அதாவது 30 வயசு அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கணும். ஓகேவா? சோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மேலவைக்கு என்னது 30 வயசு ஆகியிருக்கணும். அடுத்து, அரசாங்கத்தில் ஊதியம் மற்றும் பெரும் பதவியில் இருக்கக்கூடாது. ஓகேவா? கவர்மெண்டோட ஒரு எம்ப்ளாயா இல்ல கவர்மெண்ட்ல சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு பதவியில் நீங்க என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. இல்ல, அப்படி நான் ஒரு கவர்மெண்டோட ஒரு ஆபீசரா இருக்கேன், என்ன வந்து நான் மாநிலங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்படணும்னு விருப்பம் இருக்கு அப்படின்னா, அப்போ நீங்க எப்ப தேர்ந்தெடுக்கப்படுறீங்களோ அப்ப அந்த பதவி அப்படிங்கிறது காலியாயிடும். ஓகேவா? சோ நார்மலா நீங்க கவர்மெண்டோட வேலையில இருக்கக்கூடாது, இல்லன்னா கவர்மெண்டோட சம்பளம் அப்படிங்கிறத வாங்கக்கூடாது. அப்படி வாங்குறவங்கள நியமிக்கலாமான்னு கேட்டா நியமிக்கலாம். பட் எப்போ நீங்க அந்த மாநிலங்களோட உறுப்பினரா மாறீங்களோ, அதாவது எம்பி ஆஃப் ராஜ்யசபான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எப்ப நீங்க ராஜ்யசபாவோட எம்பியா மாறுறீங்களோ அப்பவே அந்த பதவி அப்படிங்கிறது என்னது, காலி ஆயிடும். எந்த பதவினா, நீங்க வசிச்சிட்டு இருக்க அந்த அரசாங்க பதவி, இல்லைனாக்கா கவர்மெண்ட்ல இருந்து வாங்கக்கூடிய அந்த சம்பளம் வருது இல்லையா, அந்த பதவி அப்படிங்கிறது காலி ஆயிடும். ஓகேவா? சோ இந்த பாயிண்ட் இங்க கொடுக்கல. பட் ஆனா இதோட மீனிங் அதுதான். மனநிலை சரியில்லாதவராகவோ அல்லது வாங்கிய கடனை திருப்பித் தர முடியாதவராகவோ இருத்தல் கூடாது. ஓகேவா? சோ ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இந்த பதவி அப்படிங்கிறது நம்ம நாட்டோட ஒரு மிகச்சிறந்த பதவியில ஒரு பதவி. ஓகேவா? சோ எப்படி நம்ம பிரசிடென்ட்க்கு வைஸ் பிரசிடென்ட்க்கு பார்த்தோமோ சேம் அதேதான் இங்கேயும். ஒரு ஒரு நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய, இல்லனாக்கா ஒரு மாநிலத்தை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு உறுப்பினரா இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களோட மனநிலை அப்படிங்கிறது ரொம்ப சரியா இருக்கணும். அதே மாதிரி நொடிந்து போகக்கூடிய நிலையிலன்னு சொல்லுவாங்க. அதாவது வாங்கிய கடனை என்னால திருப்பியே தர முடியல, அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலையில இருக்கு அப்படின்னா அவங்களாலயும் என்ன பண்ண முடியாது, அதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்றாங்க. அடுத்து, மக்களவையிலேயோ அல்லது எந்த ஒரு சட்டமன்றத்தின் உறுப்பினராக இருத்தல் கூடாது. என்ன சொல்றாங்கன்னா, இப்போ உங்கள நாம மேல பார்த்தோம். அதாவது ராஜ்யசபா அண்ட் லோக்சபான்னு 2 இருக்கு. ஓகேங்களா? சோ பார்லிமெண்ட்ல 2 அவை இருக்கு. நம்ம ராஜ்யசபா பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்கேஸ் நீங்க லோக்சபாவுல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பியா இருக்கீங்க. பட் ஆனா உங்கள ராஜ்யசபாவோட உறுப்பினரா சூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னாக்கா, நீங்க ராஜ்யசபாவோட மெம்பரா ஆகறதுக்கு முன்னாடி ஒண்ணு லோக்சபாவோட உறுப்பினரா இருந்தீங்கன்னா அந்த பதவிய ராஜினாமா பண்ணிடணும். அப்படி இல்லன்னா சட்டமன்றத்துல ஒரு எம்எல்ஏவா இருக்கீங்களா, அதாவது தமிழ்நாடு சட்டமன்றத்தோட, இது வந்து இந்திய லெவல்ல நம்ம சொல்லலாம். ஓகேவா? சோ நான் இங்க எம்எல்ஏன்னு சொல்றது தமிழ்நாட்டு அளவுல, இல்ல தமிழ்நாட்டோட ஒரு எம்எல்ஏவா இருக்கீங்க, நீங்க வந்து பார்லிமெண்டோட ராஜ்யசபாவோட உறுப்பினரா ஆக போறீங்க அப்படின்னா உங்களோட எம்எல்ஏ பதவி அப்படிங்கிறது என்ன பண்ணுவீங்க, நீங்க ராஜினாமா பண்ணி ஆகணும். அப்ப அதுக்கு அதான் அர்த்தம், மக்களவையிலயோ அல்லது எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருத்தல் கூடாது அப்படின்னா, நீங்க ஆகணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அந்த பதவியை நீங்க ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அடுத்து தகுதிகள் பார்த்தாச்சு. அடுத்து அவங்களோட பதவி காலம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, மாநிலங்களவை ஒரு நிரந்தர அவையாகும். அப்போ இந்த வார்த்தை அப்படிங்கிறது முக்கியம். நிரந்தர அவை. ஓகேவா? சோ இங்க வந்து 2 எக்ஸ்ட்ரீமான 2 வார்த்தைகள் குடுத்திருப்பாங்க. ஓகேவா? நான் கிளாஸ் நடத்துறப்பவே இதுலதான் அதிகமான பேர் சந்தேகம் கேட்பாங்க. அதாவது மாநிலங்களவை ஒரு நிரந்தர அவையாகும். ஓகேவா? அதனை கலைக்க முடியாது. ஓகே. நிரந்தர அவைனாவே அதை கலைக்க முடியாதுன்னு அர்த்தம். அடுத்து, மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள். இங்க பாருங்க, மேல ஒரு நிரந்தர அவைன்னு குடுத்துட்டாங்க. கீழ ஒரு பதவிக்காலம் 6 ஆண்டுகள்னு குடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இது 2ம் ஒரு வித்தியாசமான 2 வார்த்தைகள். ஓகேவா? சோ நம்ம இத கொஞ்சம் டெப்த்தா பார்க்கலாம். அடுத்து இது என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு போயிடலாம். அதன் உறுப்பினர்களில் 3ல் 1 பகுதியினர், இதுவும் ரொம்ப முக்கியம், 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஓய்வு பெறுகின்றனர்.
சரியா? 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்ன பண்றாங்கன்னா ஓய்வு பெறுறாங்கன்னு கொடுத்துறாங்க. அடுத்து அதனால் ஏற்படும் காலிடங்கள் புதிய உறுப்பினர்களால் நியமிக்கப்படுகின்றன. சரியா? சோ இப்ப இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு கொஞ்சம் டெப்தா நல்லா புரிஞ்சுக்கலாம். சரியா? ஓகே. இங்க என்ன சொல்றாங்க? மாநிலங்களவை ஒரு நிரந்தர அவைன்னு சொல்றாங்க. அப்போ இங்க சொல்றது மாநிலங்களவைன்னு எத மீன் பண்றாங்கன்னா, நம்ம இங்க பார்க்கக்கூடிய ராஜ்யசபா தான் சொல்றாங்க. அதாவது ராஜ்யசபா இருக்கு இல்லையா? அததான் சொல்றாங்க. இந்த ராஜ்யசபாவ நீங்க எக்காலத்திலயும் என்ன பண்ண முடியாது? கலைக்க முடியாது. அது ஒரு நிரந்தர அவை. சரி, அப்ப மாநிலங்களவை கலைக்க முடியாதுன்னு சொல்லியாச்சு. அப்ப மக்களவைய கலைக்க முடியுமா? மக்களவைய என்ன பண்ண முடியும்? பிரதமர் சொல்றதன் அடிப்படையில குடியரசுத் தலைவரால என்ன பண்ண முடியும்னா கலைக்க முடியும். ஓகேவா? சோ அதனாலதான் சொல்றாங்க ராஜ்யசபாவை கலைக்க முடியாதுன்னு இங்க இந்த வார்த்தையை சொல்றதுக்கு காரணம் மக்களவையை நம்மளால கலைக்க முடியும். சோ அதனால ராஜ்யசபா அப்படிங்கறத கலைக்க முடியாது. சோ அது நிரந்தர அவை. அது எப்பொழுதுமே என்ன பண்ணும்? அது இருந்துகிட்டே இருக்கும்னு சொல்றாங்க. இது சொல்றது மாநிலங்கள் அவைய பத்தி. அதாவது ராஜ்யசபா அப்படிங்கிற அந்த இடத்தை பத்தி சொல்றாங்க. சரியா? சோ அடுத்து என்ன சொல்றாங்கன்னா உறுப்பினர்களை சொல்றாங்க. அதாவது மாநிலங்களவை அப்படிங்கிறது ஒரு வீடுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஒரு வீடுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஒரு வீடுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீட்டோட அ ஆ இந்த வீட்டோட டைம் அப்படிங்கிறது ஒரு நிரந்தரமான ஓகேங்களா? அத வந்து அழிக்கவே முடியாது. அந்த வீடு அப்படிங்கிறது இருக்கும். பட் ஆனா அந்த வீட்ல இருக்கிற மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்களோட பதவிக்காலம் அப்படிங்கிறது 6 வருஷம். இந்த 6 வருஷத்துல இவங்க என்ன பண்ணுவாங்க? வெளில போயிடுவாங்க. புரியுதுங்களா நான் சொல்றது? ஆனா அந்த வீடு அப்படிங்கிறது அங்கே தான் இருக்கும். அப்போ அந்த இங்க வீடுன்னு நான் சொல்றது எதுன்னா, அந்த மாநிலங்களவை அப்படிங்கிறது எப்போதுமே கலைக்க முடியாது. அது அப்படியே இருக்கும். பட் ஆனா, அதுக்குள்ள இருக்காங்க இல்லையா உறுப்பினர்கள், அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, 6 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் வெளில போயிடுவாங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ அதே மாதிரி இங்க அடுத்த லைன் பாருங்க. இப்போ இந்த பதவிக்காலம் புரிஞ்சுச்சா? இந்த பதவிக்காலம் அப்படிங்கிறது அந்த உறுப்பினர்களோடது. ஓகேவா? அந்த மாநிலங்களவையோட அப்படி நிரந்தர அவைன்னு சொல்றது அந்த இடம் அப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? சோ அந்த மாநிலங்களவையே கலைக்க முடியாது. ஆனா அந்த மாநிலங்களவை உறுப்பினர்களோட பதவிக்காலம் அப்படிங்கிறது தான் 6ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி 3ல் 1 பங்கு உறுப்பினர்கள் ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஓய்வு பெறுவாங்கன்னு குடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இங்க நம்ம ஒரு டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ராஜ்யசபா இருக்கு அண்ட் லோக்சபா இருக்கு. ஓகேவா? சோ இந்த லோக்சபாவுக்கு எப்படி ஆட்கள தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா, எலக்ஷன் மூலியமா தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேங்களா? 543 பேர் அப்படிங்கிறது இப்ப இருக்காங்க. ஓகேவா? சோ இது மாற்றத்துக்காக பேசிட்டு இருக்காங்க. நம்ம அந்த கான்ட்ரோவர்சிக்குள்ள போக வேணாம். இப்போ 543 பேர் அப்படின்னு இருக்காங்க இல்லையா? இந்த 543 பேர்லுமே எப்பன்னா ஒரே டைம்ல என்ன பண்ணுவாங்க? எலக்ஷன் மூலியமா பார்ட்டிசிபேட் பண்ணி உள்ள வருவாங்க. அதே மாதிரி ஒரே டைம்ல எலக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளில போயிடுவாங்க. ஓகேவா? சோ இத நல்லா புரிஞ்சுக்கணும். 543 இப்ப எக்ஸாம்பிள் நான் சொல்றேனே, இப்ப தமிழ்நாடோட எலக்ஷன் அப்படிங்கிறது நாளைக்கு நடக்க போகுது. சரியா? சோ இதுல 234 கேண்டிடேட்ஸ்க்கு என்ன பண்ணுவோம்னா ஓட்டு போடுவோம். ஓகேவா? இந்த 234 பேருமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஜெயிச்சு ஒரே நேரத்துல சட்டமன்றத்துக்குள்ள போவாங்க. ஓகேவா? அதே மாதிரி அடுத்த 5 வருஷம் கழிச்சு திரும்பவும் 234 பேருக்கு எலக்ஷன் வரும். அப்ப அதே 234 பேர் தான் வெளில போவாங்க. புரியுதுங்களா? சோ 234 பேர் ஒரே டயத்துல உள்ள போவாங்க. அண்ட் 234 பேர் அப்படிங்கிறது ஒரே டயத்துல வெளில போவாங்க. ஓகேவா? புரியுதா? சோ அதே மாதிரி இங்க வந்துட்டீங்கன்னா, இதுவே ராஜ்யசபா நீங்க எடுத்துட்டீங்கன்னா, இப்ப ராஜ்யசபா எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். ராஜ்யசபாவோட உறுப்பினர்கள் அப்படிங்கிறவங்க 150 பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். 150 பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வருஷம் 50 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, உள்ள எடுத்துப்பாங்க. உள்ள போவாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வருஷம் 50 பேர் உள்ள எடுத்துப்பாங்க. அடுத்தது 2 வருஷம் கழிச்சு 3வது வருஷம் என்ன பண்ணுவாங்கன்னா, திரும்ப ஒரு 50 பேர உள்ள எடுப்பாங்க. ஓகேவா? திரும்ப ஒரு 50 பேர் உள்ள வருவாங்க. திரும்ப ஓகே 3 4வது வருஷம் என்ன பண்ணுவாங்கன்னா, திரும்ப ஒரு 50 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, உள்ள எடுப்பாங்க. அப்ப பாருங்க, இப்போ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் என்ன பண்றா ஒரு 50 பேர். அதாவது எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 150 பேர் தான் மாநிலங்களோட உறுப்பினர்கள் எண்ணிக்கைன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 50 பேர வந்து என்ன பண்றாங்கன்னா, எலக்ஷன் மூலியமா உள்ள எடுப்பாங்க. ஓகேவா? சோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களோட டைம் பீரியட் அப்படிங்கிறது 6 வருஷம் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? சோ அடுத்து 2 வருஷம் கழிச்சு, ஓகே 3வது வருஷம் என்ன பண்ணுவாங்கன்னா, திரும்ப ஒரு 50 பேர் எடுப்பாங்க. ஓகேவா? சோ இவங்களோட டைம் லைன் அப்படிங்கிறது 6 வருஷமா தான் இருக்கும். அடுத்து 4வது வருஷம் என்ன பண்ணுவாங்கன்னா, திரும்பவும் ஒரு 50 பேர் எடுப்பாங்க. ஓகேவா? இவங்களோட பதவிக்காலம் அப்படிங்கிறதும் 6 வருஷமா தான் இருக்கும். ஓகேவா? சோ இப்ப பாருங்க இந்த டைம்ல கிராஸ் பண்ணி வரப்போ அடுத்தது 6வது வருஷம் அப்படின்னு நம்ம 50 பேர் எடுக்கிற மாதிரி வரும். ஏன் அப்படின்னா இங்க பாருங்க இந்த 50 பேர் ஃபர்ஸ்ட் எடுத்தோம் இல்லையா இவங்களோட டைம் லைன் வந்து இங்க முடிஞ்சிடும். ஆனா இந்த 100 பேர் அப்படிங்கிறவங்க உள்ள இருப்பாங்க. ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் எடுத்த அந்த 50 பேர் மட்டும் இப்ப வெளில போயிட்டு இந்த 50 பேர் பதிலா புதுசா ஒரு 50 பேர் உள்ள வருவாங்க. சோ இதனாலதான் இந்த நிரந்தர அவைன்னு சொல்றோம். 50 பேர் அதாவது 3ல ஒரு பகுதி பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 2 வருஷத்துக்கு ஒரு டைம் வெளில போறாங்க. ஓகேவா? சோ 2 வருஷத்துக்கு ஒரு டைம் வெளில போவாங்க. சோ இந்த சர்க்கிள் அப்படி நடந்துட்டே வரும். இவங்க உள்ள வருவாங்க. திரும்ப அடுத்து 2 வருஷம் கழிச்சு இவங்களோட டைம் லைன் அப்படின்னு முடியும். சோ இந்த 50 பேர் வெளில போவாங்க. இவங்களுக்கு பதிலா 50 பேர் அப்படியே உள்ள வருவாங்க. பட் உள்ள இருக்கிற இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? உள்ள ஆல்ரெடி இருந்துட்டே இருப்பாங்க. அதாவது 100 பேர் அப்படிங்கிறது உள்ள இருப்பாங்க. 50 பேர் வெளில போவாங்க. 50 பேர் என்ன பண்ணுவாங்க? திரும்ப உள்ள வருவாங்க. புரியுதா? சோ அதனாலதான் அந்த நிரந்தர அவைன்னு சொல்றோம். ஒரே டைம்ல எல்லாரும் உள்ள வந்துட்டு வெளில போறது மக்களவையில. அதாவது எக்ஸாம்பிள் சொல்லப் போனா நம்ம தமிழ்நாடு சட்டமன்றம் மாரி. 234 பேருமே ஒரே டயத்துல எலக்ஷன் நிப்பாங்க. 234 பேரும் ஒரே டயத்துல வெளில போவாங்க. ஓகேவா? சோ ஆனா மாநிலங்களவை பொறுத்தவரைக்கும் 2 வருஷத்துக்கு ஒரு டைம் அப்படிங்கிறது என்ன பண்ணுவாங்க?
3ல 1 பங்கு பேர், அதாவது 150 பேர் அப்படின்னா அதுல 50 பேர் வெளில போவாங்க. அதே 50 பேருக்கு பதிலா புதுசா ஒரு 50 பேர் அப்படிங்கன்னா உள்ள வருவாங்க. ஓகேவா? இந்த சர்க்குலேஷன் அப்படிங்கிறது அப்படியே நடந்துட்டே இருக்கும். அப்படியே இந்த சர்க்கிளா நடந்துட்டே இருக்கும். அப்படியே 2 வருஷத்துக்கு ஒரு டைம் ஒருத்தவங்க போவாங்க, ஒருத்தவங்க வருவாங்க. அது மாதிரி. ஓகேவா? சோ அதான் சொல்றாங்க. 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த 3ல் 1 பகுதி பகுதியினர் வெளில போயிட்டு உள்ள வருவாங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ இதான் அதோட பொருள். அப்போ இங்க குடுத்திருக்க இந்த வேர்ட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன சொல்றாங்க? அந்த மாநிலங்களோட அவை நிரந்தரமானது. அது ரொம்ப முக்கியம். அத கலைக்கவே முடியாது. ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து அதோட உறுப்பினர்களோட பதவிக்காலம் 6 ஆண்டுகள். இது ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா? இது ரிப்பீட்டடா எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கொஸ்டின். அடுத்து இத நல்லா இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். 3ல 1 பங்கு பேர் 2 வருஷத்துக்கு ஒரு டைம் வெளில போவாங்க அப்படின்னா, இந்த கான்செப்ட்ட நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அடுத்து துணை குடியரசுத் தலைவர் பதவி வழியாக மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுகிறார். ஓகே. நம்ம வந்து அங்க பார்த்தோம். துணை குடியரசுத் தலைவர் பார்க்கிறப்ப நாங்க சொல்லியிருப்போம். ஓகேவா? சோ துணை குடியரசுத் தலைவர் அப்படிங்கிற பதவி எதுக்காக கிரியேட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா, இன்கேஸ் பிரசிடென்ட் அப்படிங்கிறவங்க அவங்களோட எதிர்பாராத சூழ்நிலையில அவங்களோட பதவிய அல்ல அவங்களோட செயல்களை செய்ய முடியல அப்படின்னா, அத ஃபில் பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, வைஸ் பிரசிடென்ட் அப்படிங்கிற ஒரு ஆள் வேணும்னு சொல்லிட்டு தான் இந்த வைஸ் பிரசிடென்ட்ட வச்சிருப்பாங்க. ஓகேவா? சோ வைஸ் பிரசிடென்ட் தனியா எந்த வேலையுமே கிடையாது. பிரசிடென்ட் அவரோட வேலைய பார்த்துட்டு இருக்க வரைக்கும் வைஸ் பிரசிடென்ட்க்கு எந்த வேலையுமே இல்ல. அவர் என்ன பண்ணுவாரு? நேரா வந்து வைஸ் பிரசிடென்ட்டா இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க? மாநிலங்களவையோட தலைவரா செயல்படுவார். ஓகேவா? இங்க இருக்காங்க பாருங்க. மாநிலங்களவையோட தலைவரா செயல்படுவார். யாரு? வைஸ் பிரசிடென்ட். அதனால தான் இந்த பதவி இந்த மாநிலங்களவை அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கிறதுக்கு காரணமே இந்த வைஸ் பிரசிடென்ட் வந்ததுனால தான். ஓகேவா? இன் கேஸ் பிரசிடென்ட் இல்ல, பிரசிடென்ட்க்கு உடம்பு சரியில்ல அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, வைஸ் பிரசிடென்ட் போய் பிரசிடென்ட்டா ஆக்ட் பண்ணுவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும். பிரசிடென்ட் இருக்கிற வரைக்கும் வைஸ் பிரசிடென்ட்க்கு எந்த வேலையுமே இல்ல. ஓகேவா? சோ அந்த பதவியின் அடிப்படையில அவர் வந்து மாநிலங்களோட தலைவரா செயல்பட்டுட்டு இருப்பாரு. அங்க என்ன பண்ணிட்டு இருப்பாரு? அவைய ஒத்தி வைக்கிறது, அவை தொடர்பான ஒழுங்கு நடவடிக்கைகளை பண்றது எல்லா வேலையும் அவர் பார்த்துட்டு இருப்பாரு. இன் கேஸ் பிரசிடென்ட்க்கு உடம்பு சரியில்ல, இல்ல திடீர்னு அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா, வைஸ் பிரசிடென்ட் அப்பதான் போய் என்ன பண்ணுவாங்கன்னா, பிரசிடென்ட்டா வேலை பார்ப்பாங்க. ஓகேவா? அடுத்து மாநிலங்களவையின் துணைத் தலைவர் அதன் உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்படுகிறார். ஓகே. இந்த 2 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த உறுப்பினர்கள் அப்படிங்கிற இந்த வார்த்தை இங்க இம்பார்ட்டன்ட். ஏன்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ராஜ்யசபாவோட தலைவர்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ஆமா, இங்க குடுத்திருக்காங்க. ஓகேவா? தலைவர்னு குடுத்திருக்காங்க. அடுத்து துணைத் தலைவர்னு ஒரு பேர குடுத்திருக்காங்க. எங்க? இங்க குடுத்திருக்காங்க. அப்போ தலைவர் அப்படிங்கிறவரு நம்ம சொன்ன மாரி வைஸ் பிரசிடென்ட் வந்துருவாரு. ஓகேவா? இவரு இந்த அவையோட உறுப்பினரான்னு கேட்டா, கண்டிப்பா கிடையாது. ஓகேவா? சோ அந்த அவையோட உறுப்பினரா அவர் இல்ல. சோ ஆனா பதவியின் அடிப்படையில அவர் இங்க என்ன பண்ணிட்டாரு? தலைவரா வந்துட்டாரு. ஆனா துணைத் தலைவர் அப்படிங்கிறவங்க இதுக்குள்ள இருப்பாங்க இல்லையா? நம்ம பார்த்தோம் இல்லையா? 250 பேரு. அதுல இருந்து ஒருத்தர் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, துணைத் தலைவரா தேர்ந்தெடுப்பாங்க. அதுதான் இங்க குடுத்திருக்காங்க. அதன் உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதாவது அதுல இங்க இருக்கக்கூடிய 250 உறுப்பினர்களால அவங்களுக்குள்ளேயே ஒரு ஆள் என்ன பண்றாங்கன்னா, அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து தேர்தல். ஓகே. மாநிலங்களவையோட தேர்தல் எப்படி நடக்குது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஓகேவா? சோ இங்க சொல்லக்கூடியதுல மிக முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது இங்க எலக்ஷன் மெத்தட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களால் ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில் மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். அப்போ ஒற்றை மாற்று வாக்கு இது ரொம்ப முக்கியம். அடுத்து விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை இதுவும் முக்கியம். ஏன்னா இதே மெத்தட் தான் என்ன பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட்டுக்கும் சரி, வைஸ் பிரசிடென்ட்டுக்கும் சரி வைப்பாங்க. ஓகேவா? சோ அதே பேட்டர்ன் தான். ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை அப்படிங்கிறது அந்த எலக்ஷன் மெத்தட். ஓகேங்களா? சோ இத நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்து இந்த தேர்தல் முறை மறைமுக தேர்தல் எனப்படும். அப்போ இதுவும் முக்கியம். ஏன்? ராஜ்யசபாவோட உறுப்பினர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்களா? மறைமுக தேர்தல் மூலியமா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஓகேவா? சோ அடுத்து என்ன சொல்றாங்க? இவர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை. அப்போ இத நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். நேரடி தேர்தல்னு சொல்றாங்க. ஓகேவா? நேரடி தேர்தல் அப்படின்னா என்ன? மக்கள் ஒருத்தவங்கள நேரடியா ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க இல்லையா? அது எல்லாமே நேரடி தேர்தல் தான். சரியா? மக்களவை தேர்தல்ல அப்படிதான் ஓட்டு போடுவாங்க. மக்கள் ஓட்டு போடுவாங்க. நாளைக்கு நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலையும் யார் ஓட்டு போடுவாங்க? மக்கள் நாமளே நேரடியா போய் என்ன பண்ணிருவோம்னா ஓட்டு போடணும். ஓகேவா? சோ அப்படி மக்களால ஓட்டு போடாத இல்ல மக்கள் ஓட்டு போடுறது மூலியமா தேர்ந்தெடுக்கப்படாத எல்லா நபர்களுமே மறைமுக தேர்தல் மூலியமா தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னு அர்த்தம். சரியா? அடுத்தது போலாமா? நிதி மசோதா நிதி மசோதா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு குடுத்திருக்காங்க. என்ன குடுத்திருக்காங்கன்னா, மக்களவையில் மட்டுமே நிதி மசோதாவை கொண்டுட்டு வர முடியும். சரி, ஓகே. இது இந்த டாபிக் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம கிளாஸ் நடத்துறப்ப நான் சொல்றேன். பார்லிமென்ட் கிளாஸ் நம்ம தனியா போவோம். இப்போ நம்ம 2 அவை இருக்கு. ராஜ்யசபா ஒண்ணு இருக்கு, லோக்சபா ஒண்ணு இருக்கு. சில விஷயங்கள்ல ராஜ்யசபாவை விட லோக்சபாவுக்கு அதிகமான அதிகாரங்கள் அப்படின்னு இருக்கும். ஓகே. 2மே சரியான வேலைய தான் பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஆனா ஒரு சில விஷயங்கள்ல ராஜ்யசபாவை விட லோக்சபாவோட நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதாவது அதுக்கு பவர் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஓகேவா? சோ அப்படியாப்பட்ட விஷயத்துல ஒரு விஷயம் தான் நிதி மசோதான்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம். அதாவது ஒரு சில இடங்கள்ல, ஒரு சில செயல்பாடுகள்ல ராஜ்யசபாவை விட லோக்சபா அப்படிங்கிறது கொஞ்சம் உயர்ந்த நிலையில இருக்கும். ஓகேவா? சோ அதுல ஒண்ணு நிதி மசோதா. அப்ப என்ன சொல்றாங்க பாருங்க. மக்களவையில் மட்டுமே நிதி மசோதாவை அறிமுகப்படுத்த முடியும். அதாவது
லோக்சபாவில மட்டும்தான் என்ன பண்ண முடியுமா இந்த நிதி மசோதாவை அறிமுகப்படுத்த முடியும்னு சொல்றாங்க. அப்போ மாநிலங்களவையில அதை அறிமுகப்படுத்தவே முடியாது அப்படிங்கிறது தான் அதோட பொருள். சரியா? சோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து, நிதி மசோதாவினை திருத்தம் செய்யவோ அல்லது நிராகரிக்கவோ மாநிலங்களவைக்கு அதிகாரம் இல்லை. இது பாருங்க, இதெல்லாம் சொன்னேன். அதாவது ஏன் லோக்சபாவுக்கு, அதாவது மக்களவைக்கு ஏன் அதிகாரம் அதிகம்னா, அவங்க கொண்டுட்டு வரக்கூடிய இந்த மசோதாவை மாநிலங்களவையால திருத்தம் செய்யவோ, அப்படி இல்லைன்னா இது வேண்டவே வேண்டாம்னு நிராகரிக்கவோ முடியாது. ஓகேவா? அதுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, இம்மசோதா மாநிலங்களவையின் ஒப்புதலுடன் சட்டமாக மாறும். அவங்க அப்ரூவ் பண்ணியே தான் ஆகணும். ஏன்? அதை திருத்தவும் முடியாது, அவங்களால அதை ரிஜெக்ட் பண்ணவும் முடியாது. அடுத்து, மாநிலங்களவை 14 நாட்களுக்குள் ஒப்புதல் அளிக்கவில்லை எனில் ஒப்புதல் பெறாமலேயே சட்டமாகிவிடும். சரி, இல்ல அதாவது உங்களுக்கு என்ன சொல்றேன், நீங்க திருத்தம் சொல்றீங்க, அதை நான் ஏத்துக்க மாட்டேன். இல்ல அதை உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ண முடியுமா? அதுவும் உங்களால முடியாது. ஏன்? அதுக்கான அதிகாரம் இல்ல. சரி, ஓகே, எனக்கு அதை திருத்தவும் சொல்ல மாட்டேன், அதாவது அதுல கரெக்ஷன் நான் சொல்ல மாட்டேன், இல்ல நான் ரிஜெக்ட் பண்ண மாட்டேன், இல்ல நான் அக்செப்டும் பண்ண மாட்டேன். என்ன பண்றேன், நான் அப்படியே அதை பெண்டிங்ல போட்டு வச்சிருக்கேன்னு போட்டு வச்சிடலாமா? அப்படி நீங்க போட்டு வச்சா கூட 14 நாளைக்கு உள்ள நீங்க அதுக்கு ஒப்புதல் கொடுத்தாலும் சரி, கொடுக்கலைனாலும் சரி, 15வது நாள் நீங்க ஒப்புதல் கொடுக்காம வச்சிருந்தீங்கன்னா கூட அது ஒப்புதல் பெற்றதாக என்ன பண்ணப்படும், கருதப்படும்னு சொல்றாங்க. ஓகேவா? அதான் சொல்றாங்க, ஒப்புதல் அளிக்கவில்லை எனில் ஒப்புதல் பெறாமலேயே அது சட்டமாகிவிடும். நீங்க 14 ஓகே ரைட், என்னால ரிஜெக்ட் பண்ண தான் முடியாது, சரி நான் வாங்க நான் பாக்கெட்டுக்குள்ளே போட்டு வச்சுக்கிறேன், நீங்க என்ன கேள்வி கேட்க முடியாதுல அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இன்கேஸ் 14 நாட்களுக்குள்ள நீங்க உங்களோட பதில சொல்லலைன்னா 15வது நாள் அது சட்டமாக நீங்க ஒப்புக்கொண்டதாகவே அது கருதப்படும். ஓகேவா? சோ அடுத்து என்ன சொல்றாங்க, மாநிலங்களவையின் சட்ட திருத்தத்திற்கான முன்மொழிவுகளை மக்களவை கருத்தில் கொள்ள வேண்டியதில்லை. அப்போ மாநிலங்களவை ஓகே ரைட், அவங்கள்ட்ட அமிச்சாச்சு, அவங்க என்ன பண்றாங்க, சில திருத்தங்கள் சொல்றாங்க, அங்க இந்த மாதிரி எல்லாம் தப்பா இருக்கிற மாதிரி இருக்கு, நீங்க என்ன பண்ணுங்க அதை கொஞ்சம் மாத்துங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் லோக்சபா உங்களுக்கு அனுப்புறாங்க. ஓகேவா? அதை பார்த்துட்டு இவங்க என்ன பண்றாங்க, திரும்ப லோக்சபாவுக்கு அனுப்புறாங்க. என்ன அனுப்புறாங்க, ஐயா அந்த மாதிரி நீங்க அனுப்பிச்சதுல படிச்சதுல சில விஷயங்கள்லாம் தப்பா இருக்கு, இல்லனாக்கா இதை இன்னும் கூட நல்லா அப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, மாநிலங்களவை சில சஜஷன்ஸ் சொல்றாங்க. ஓகேவா? பட் அப்படி சொல்ற சஜஷன்ஸ மாநிலங்களை என்ன பண்ணலாம், ஒண்ணு ஏத்துக்கலாம், இல்லையா ஏத்துக்காம கூட இருக்கலாம். அது யாரோட உரிமைன்னு சொல்றாங்க, அது யாரோட பொறுப்பு, அது லோக்சபாவோட உறுப்பு. அதை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காம இருக்கிறதும் அவங்களோட கன்சர்ன் தான் சொல்றாங்க. ஓகேவா? சோ அதான் சொல்றாங்க, மக்களவை கருத்தில் கொள்ள தேவையில்லை. எதை, அவங்க என்ன சொல்றாங்களோ, அதாவது மாநிலங்களவை திருத்த சொல்லுதா அதை பண்ணாம இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? எந்த முன்மொழிகளையும் மக்களவை நிராகரிக்கலாம். அவங்க சொல்றது என்ன பண்ணலாம், ஏத்துக்காம இருக்கலாம், இல்லையா அது வேணவே வேணாப்பா உங்களுக்கு நீங்க சொல்றதை நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், அதை நிராகரிக்கவும் பண்ணலாம்னு சொல்றாங்க. அப்ப இங்க பாருங்க, இந்த பாக்ஸ்ல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, சில விஷயங்கள்ல ராஜ்யசபா சொன்னாலும் கூட அதை லோக்சபா என்ன பண்ணலாம், ஏத்துக்கலாம், இல்ல ஏத்துக்காம கூட விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்க, லோக்சபாவுக்கு அதிகாரம் அப்படிங்கிறது என்ன பண்ணுது, கொஞ்சம் அதிகமா கொடுத்திருக்காங்க. சரியா? அடுத்து மக்களவை. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்னு பார்த்தாச்சு, அது மாநிலங்களவை பார்த்தாச்சு. அடுத்து ரெண்டாவது பார்க்க போற அவை என்னன்னா மக்களவை. ஓகேங்களா? லோக்சபான்னு சொல்லுவோம், லோக்சபான்னு சொல்லுவோம். ஓகேவா? மக்களவையானது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்ட இந்திய நாடாளுமன்றத்தின் புகழ்பெற்ற அவையாகும். அப்ப இது ரொம்ப முக்கியம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்படின்னாவே இது நேரடி தேர்தல்னு சொல்றாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? அங்க பார்த்தோம் அது மறைமுக தேர்தல், இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறதுனால இது ஒரு நேரடி தேர்தல். அதாவது இங்க இருக்கிற உறுப்பினர்கள் எல்லாம் நேரடி தேர்தல் மூலியமா தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? மக்களவைக்கு அதிகபட்சமாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் 552. இப்ப அங்க பார்த்தோம் 250ன்னு பார்த்தோம், இங்கே 552ன்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ கரண்ட் டேட் அப்படி 550 தான், பட் புக்ல வந்து 552 கொடுத்துருக்காங்க. சரியா? சோ தற்சமயம் மக்களவை உறுப்பினர்கள் 543 உறுப்பினர்களை கொண்டது. அப்போ 552 அப்படிங்கிறது அதிகபட்சம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எத்தனை பேர் இருக்காங்கன்னா 543 பேர் தான் இப்ப இருக்காங்க. சரியா? அதே மாதிரி அதுல அங்க நம்ம எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இங்க 530 பேர் அப்படிங்கிறது ஸ்டேட்ல இருந்தும், 13 பேர் அப்படிங்கிறது யூனியன் டெரிட்டரியில இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா? 530 530 பிளஸ் 13 மொத்தம் 543. சரியா? மொத்தமா இப்ப இருக்கிறது 543 பேரு. அதுல 530 அப்படிங்கிறது ஸ்டேட் அப்படிங்கிறதுல இருந்து. ஓகேவா? இப்ப தமிழ்நாட்டுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மக்களவை, அதாவது மக்கள் தொகையை பொறுத்து எத்தனை பேர்னா அனுப்புவாங்க. சரியா? அதே மாதிரி யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு. ஓகேங்களா? டெல்லி இருக்கு, பாண்டிச்சேரி இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க மொத்தமாவே யூனியன் டெரிட்டரிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா 13 எம்பிஸ் என்ன பண்ணுவாங்க, தேர்ந்தெடுத்து மக்களவைக்கு அனுப்புவாங்கன்னு சொல்றாங்க. சரியா? சோ அதான் சொல்றாங்க 530 பிளஸ் 12. சரியா? இங்க பார்த்தது இதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். 230, அதாவது 250 அப்படிங்கிறது மாநிலங்களவைக்கும், இங்க 552 அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சோ இந்த ரெண்டு பேர் அப்படிங்கிறது, இந்த பிளஸ் 2 அப்படிங்கிறது ஆங்கிலோ இந்தியன் 2 பேர் இருப்பாங்க. ஓகேங்களா? மொத்தமா 550 தான். அந்த 2 பேர் அப்படிங்கிறது பிரசிடென்டால நியமிக்கக்கூடிய ஆங்கிலோ இந்தியனை சொல்லுவாங்க. பட் அவங்க இப்ப வந்து கிடையாது. சரிங்களா? இப்ப வந்து தூக்கிட்டாங்க அது. ஓகேவா? சோ அதனால அதை கன்சர்ன் பண்ண தேவையில்லை. அடுத்து மக்களவை உறுப்பினருக்கான தகுதிகள்.
இங்க இது ரொம்ப 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 முக்கியம். ஓகேங்களா? சோ நம்ம அங்க சொன்ன மாதிரி மாநிலங்களோட தகுதிகள் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி மக்களவை உறுப்பினரா ஆகுறீங்க அப்படின்னா அதுக்கான தகுதிகளும் தெரிஞ்சிருக்கணும். சரியா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம சொல்ற மாதிரியே ஃபர்ஸ்ட் இந்திய குடிமகனா இருக்கணும். இது வந்து எல்லாத்துலயுமே காமன் தான். ஓகேவா? சோ அடுத்து இதுதான் நமக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 25 வயசு அப்படின்னு. ஓகேங்களா? சோ அப்போ மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டா 30 வயசு ஆயிருக்கணும். மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படுறதுக்குன்னா எத்தனை வயசு ஆயிருக்குன்னா 25 வயசு ஆயிருந்தா போதும். சரியா? சோ அங்க விட இங்க 5 வயசு கம்மி தான். ஓகேவா? சோ அடுத்து அவரது பெயர் நாட்டின் ஏதாவது ஒரு பகுதியின் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்க வேண்டும். ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா? அவரது பெயர் நாட்டின் ஏதாவது ஒரு பகுதியின் வாக்காளர் பட்டியல். அப்போ டெல்லியை சேர்ந்த ஒரு 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 ஆள் தமிழ்நாட்டுல வந்து என்ன பண்ணலாம்? அவரு எம்பியா நிக்க முடியும். இல்ல பிரதமர் மோடி அவரே வந்து என்ன பண்ண முடியும்? தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு தொகுதியில நான் எம்பியா நிக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியும். அதுதான் சொல்றாங்க. நாட்டின் ஏதாவது ஒரு பகுதியில் வாக்காளர் பட்டியலாக அதாவது இந்தியாக்குள்ள நீங்க ஒரு வாக்காளரா இருந்தா போதும். நீங்க எங்க வேணாலும் என்ன பண்ணலாம்? எலக்ஷன்ல நின்னுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சோ அடுத்து நடுவண் அரசு, மாநில அரசு அலுவலகங்களில் ஊதியம் பெறும் பதவியில் இருக்கக்கூடாது. நம்ம அங்க சொன்ன மாரி மத்திய அரசோ இல்ல மாநில அரசோ என்ன பண்ண முடியும்? ஊதியங்கள்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அடுத்து மனநிலை சரியில்லாதவரோ, கடன திரும்பி கொடுக்க அப்படிலாம் என்ன பண்ணக்கூடாது? அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அடுத்து மக்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம். ஓகே. அங்க பார்த்தோம் 6 வருஷம் அப்படின்னு பார்த்தோம். அங்க உறுப்பினர்களோட பதவிக்காலம். இங்க அடுத்து மக்களவை தன்னுடைய முதல் கூட்டத்தில் இருந்து 5 ஆண்டுகள் செயல்படும். அப்போ இந்த வார்த்தை முக்கியம். முதல் கூட்டம் அப்படிங்கிறது. ஏன்னா, எலக்ஷன் தேதி அறிவிக்கிறப்பவே யாரு ஜெயிச்சுட்டாங்கன்னு சொல்லிடுவாங்க. ஓகேவா? பிஜேபி ஜெயிச்சுச்சா, இல்ல காங்கிரஸ் ஜெயிச்சுச்சா, இல்ல வேற யாராவது ஜெயிச்சுட்டாங்களான்னு சொல்லிட்டு, எலக்ஷன்ல ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ற அன்னைக்கே தெரிஞ்சிரும். பட் ஆனா, அவங்களோட 5 வருஷம் ஆட்சியில இருப்பாங்க இல்லையா? அந்த 5 வருஷம் எப்ப தொடங்கும் அப்படின்னா, அவங்களோட முதல் கூட்டத்துல அவங்க பதவி பிரமாணம் ஏத்துக்கிறாங்க இல்லையா? சோ அன்னையில இருந்து என்ன பண்ணும்னா 5 வருஷம் அப்படிங்கிறது தொடங்கும். ஓகேவா? சோ ரிசல்ட் வர டேட் அப்படிங்கிறது கன்சர்ன் கிடையாது. என்னைக்கு அவங்க பதவி பிரமாணம் எடுத்துட்டு அவங்களோட முதல் கூட்டம் அப்படிங்கிறத அங்க நடத்துறாங்களோ, சோ அன்னையில இருந்து என்ன பண்றாங்கன்னா, எக்ஸாக்ட்டா 5 வருஷம் அப்படிங்கிறது அவங்களோட உறுப்பினரோட பதவிக்காலம் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? சோ அதன் காலம் முடிவதற்கு முன் பிரதம அமைச்சரின் இத நான் முன்னாடியே சொன்னேன். பிரதம அமைச்சரின் ஆலோசனை பேரில் குடியரசுத் தலைவர் மக்களவையை கலைக்கலாம். இந்த வார்த்தை முக்கியம். ஏன்னா, இத கலைக்க முடியும். பட் ஆனா மாநிலங்களவையை கலைக்க முடியாது. ஓகேவா? சோ இந்த வார்த்தைக்கு தான் அங்க குடுத்திருந்தாங்க. மாநிலங்களவை ஒரு நிரந்தர அவைன்னு குடுத்திருந்தாங்க. சரியா? சோ அப்போ இங்க குடியரசுத் தலைவர் மக்களவை கலைக்கலாம். அவராலே கலைக்கலாமா? இல்ல. பிரதம அமைச்சர் சொன்னா அவரோட சொல்லின் பேர்ல என்ன பண்ணலாம்? இங்க குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறது மக்களவையை கலைக்கலாம். சரியா? அடுத்து இந்திய அரசியலமைப்பின் அவசர நிலை சட்டத்தின்படி மக்களவையின் நம்பிக்கை வாக்கெடுப்பில் எந்த ஒரு கட்சிக்கோ அல்லது கூட்டணிக்கோ பெரும்பான்மை இல்லாத பட்சத்தில் குடியரசுத் தலைவர் மக்களவையை கலைக்கலாம். ஓகேவா? இன்கேஸ் அங்க வந்து பெரும்பான்மை அப்படிங்கிறது இருக்கிற வரைக்கும் தான் என்ன பண்ணலாம்னா அவங்க ஆட்சியில இருக்கலாம். இப்ப இன்கேஸ் பிரதமர் மோடியோட பிஜேபி அப்படிங்கிறவங்க அங்க அங்க பெரும்பான்மை இல்ல அப்படின்னாக்கா அந்த ஆட்சியை யாரால கலைக்க முடியும் அப்படின்னா குடியரசுத் தலைவரால கலைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அடுத்து மக்களவைக்கான தேர்தல். ஓகேங்களா? மேலேயே குடுத்துட்டாங்க. மக்களவையோட தேர்தல் அப்படிங்கிறது மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தேர்தல். மக்களால நேரடியா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னாவே அவங்க இது ஒரு நேரடி தேர்தல். ஓகேவா? சோ இங்க என்ன சொல்றாங்க பாருங்க. மக்கள் தொகையின் அடிப்படையில் இது ரொம்ப முக்கியம். மக்கள் தொகையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட நாடாளுமன்ற தொகுதிகளில் உள்ள அப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா 2 கேண்டிடேட்டுக்கு ஓட்டு போடும். அதாவது எம்எல்ஏ, எம்பிஸ் 2 பேருக்கு மட்டும் சொல்றேன். ஓகேங்களா? லோக்கல் பஞ்சாயத்து விட்டுறேன் நானு. இங்க என்ன சொல்றாங்கன்னா, எம்பிஸ் அதாவது லோக்சபாவோட எம்பிக்கு நம்ம ஓட்டு போட முடியும். அதே மாதிரி நம்ம லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி இருக்கு இல்லையா? நம்ம தமிழ்நாடு சட்டமன்றம் இருக்கு இல்லையா? அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கு ஓட்டு போடுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எம்பிக்கு ஓட்டு போடுவோம். எம்எல்ஏக்கு ஓட்டு போடுவோம். சரியா? சோ எம்பிஸ பொறுத்த வரைக்கும் இது என்ன ரேஷியோன்னு சொல்லுவாங்கன்னா 6 எம்எல்ஏவுக்கு ஒரு எம்பி அந்த மாதிரி கணக்கு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ 6 எம்எல்ஏவுக்கு ஒரு எம்பி இருப்பாங்க. ஓகேவா? சோ அதன் அடிப்படையில் என்ன பண்றாங்கன்னா நம்ம 234 எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. எதன் அடிப்படையில? அதாவது சட்டமன்ற உறுப்பினரா அதாவது எம்எல்ஏ அப்படிங்கிறவங்க நம்மளோட மக்கள் தொகையை பொறுத்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அதே மாதிரி எம்பியும் அதே மாதிரி தான். அது என்ன சொல்றாங்கன்னா நாடாளுமன்ற தொகுதின்னு சொல்லுவாங்க. அதுவே சட்டமன்றம் வந்துச்சுன்னா சட்டமன்ற தொகுதின்னு சொல்லுவாங்க. நாளைக்கு நம்ம போடக்கூடிய ஓட்டு அப்படிங்கிறது 234 சட்டமன்ற உறுப்பினர்கள். அதாவது 234 சட்டமன்ற தொகுதிகள்ல இருந்து இது சட்டமன்ற உறுப்பினருக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 234 சொல்றது சட்டமன்ற தொகுதி. அப்ப நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய எம்பி எதுல நிப்பாங்கன்னா நாடாளுமன்ற தொகுதின்னு சொல்றாங்க. 2மே வேற வேற. சரியா? சோ 2மே மாறும். நாடாளுமன்ற தொகுதி அப்படிங்கிறது மாறும். சட்டமன்ற தொகுதியுமே மாறும். சில இடங்கள்ல ஒண்ணா வரும். பட் ஆனா அதிக இடங்கள்ல என்ன பண்ணும்னா வேற வேற வரும். எனக்கா 234 எம்பிஸ் இருக்காங்க அப்படின்னாக்கா நம்ம கிட்டத்தட்ட 39 லோக்சபாவுக்கு தான் ஆட்களை நம்ம அனுப்புவோம். சரியா? சோ 6ல 1 அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ரேஷியோ அப்படிங்கிறது இருக்கும். சரியா? சோ மக்களால் நேரடியாக மக்களவை உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்படுகின்றனர். அப்போ டைரக்டா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ஓட்டு போட்டுருவோம். ஓகேவா? மக்களவை தேர்தலுக்கான ஏற்பாடுகள், மேற்பார்வையிடுதல் ஆகிய பணிகளை இந்திய தேர்தல் ஆணையம் மேற்கொள்கிறது. அப்ப இது ரொம்ப 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 முக்கியம். ஆல்ரெடி யாருக்கு பார்த்தோம்? பிரசிடென்ட்க்கு பார்த்தோம், வைஸ் பிரசிடென்ட்க்கு பார்த்தோம். இப்போ லோக்சபாவோட எம்பிசியுமே யார் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, இந்திய தேர்தல் ஆணையம் தான் அதுக்கான தேர்தல் பணிகளை செய்றாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இத மறந்துடக்கூடாது. இம்பார்ட்டன்டான கொஸ்டின் இதெல்லாம். அடுத்து மக்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதில் வயது வந்தோர் வாக்குரிமை ரொம்ப முக்கியம்.
பின்பற்றப்படுகிறது. வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்ட 18 வயதை பூர்த்தி அடைந்த இந்திய குடிமக்கள் அனைவரும் தங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க தகுதி உடையவர். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வயது வந்தோர் வாக்குரிமை அப்படின்னா 18 வயசு ஆயிருந்தா போதும். அது எந்த விதமான குவாலிஃபிகேஷனுமே தேவையில்ல. உங்கள்ட்ட பணம் இருக்கா, பணம் இல்லையா, நீங்க படிச்சிருக்கீங்களா, படிக்கலையா, நீங்க நல்லவங்களா கெட்டவங்களா, அது மாதிரியான எந்த எந்த பாகுபாடுமே கிடையாது. 18 வயசு வந்திருந்தாவே போதும். உங்களுக்கு என்ன பண்ணலாம், நீங்க போய் என்ன பண்ணலாம்னா உங்க ஓட்டை வந்து செலுத்தலாம். சரியா? சோ அதான் சொல்றாங்க, தங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறதுக்கான தகுதி உடையவர்கள். உங்களுக்கு எந்த விதமான பாகுபாடுமே கிடையாது. நீங்க என்ன பண்ணலாம், நீங்க ஓட்டு போடுறதுக்கான ஒரு எலிஜிபிள், அதாவது இந்திய குடிமகனா இருந்தீங்க அப்படின்னாக்கா 18 வயசு ஆயிருந்தா போதும், உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கான ஒரு எலிஜிபிள் அப்படிங்கிறது வந்துரும். அதுதான் நான் சொல்றேன்னா வயது வந்தோர் வாக்குரிமைன்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ 18 வயசு ஆயிருந்தா போதும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எம்பி எலெக்ஷன்ல ஓட்டு போடுறதுக்கு வயசு 18 இருந்தா போதும். பட் ஒரு எம்பி எலெக்ஷன்ல நீங்க நிக்கிறீங்கன்னா உங்களுக்கு வயசு 25 ஆயிருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓட்டு போடுறதுக்கு 18 இருந்தா போதும். பட் ஆனா நீங்க எம்பி எலெக்ஷன்ல நீங்க ஒரு கேண்டிடேட்டா நிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு 25 வயசு அப்படின்னா ஆயிருக்கும். ஓகேவா? இந்த 2 வயசு இங்க முக்கியம். அடுத்து மக்களவையின் செயல்பாடுகள். ஓகே, மக்களவை என்ன செய்யறாங்க, அங்க மாநிலங்களவைக்கு நம்ம இது பார்க்கல. ஓகேவா? சோ ஆனா மக்களவையோட செயல்பாடுகள் ஏன்னா நான் அங்க சொன்ன மாதிரியே ஒரு சில இடத்துல மக்களவையோட செயல்பாடுகள் அப்படிங்கிறது மாநிலங்களவை விட கொஞ்சம் உயர்ந்த இடத்துல தான் இருக்கும். சோ அப்ப என்ன சொல்றாங்கன்னா மாநிலங்களவை செயல்பாடுகள் அப்படின்னு தனியா கொடுத்திருக்காங்க. என்னன்னு பார்க்கலாமா? அனைத்து மசோதாக்களையும் மக்களவையில் அறிமுகப்படுத்தவும் நிறைவேற்றவும் முடியும். அதே மாதிரி என்ன சொல்றாங்கன்னா நீங்க எல்லா மசோதாவையுமே மக்களவையில அறிமுகப்படுத்த முடியும், அதே மாதிரி நிறைவேற்ற முடியும்னு சொல்றாங்க. நிதி மசோதா உட்பட நம்ம வேலையை பார்த்தோம். நிதி மசோதாவை என்ன பண்ணலாம், மக்களவையில மட்டும்தான் நீங்க பண்ண முடியும், மாநிலங்களவை பண்ணவே முடியாதுன்னு சொல்றாங்க. சரியா? அடுத்து குடியரசுத் தலைவர், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் போன்றவற்றின் பதவி நீக்க விவகாரங்களில் பங்கேற்க மாநிலங்களவை போலவே மக்களவைக்கும் அதிகாரம் இருக்கிறது. பார்த்தோம். குடியரசுத் தலைவர், உச்சநீதிமன்ற நீதிபதி போன்றவற்றை பதவி நீக்க விவகாரங்களில் பங்கேற்க, அதே மாதிரி இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் சொல்லுவாங்க. இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் சொல்லுவாங்க. சரியா? அதாவது அவங்கள பதவி நீக்க தீர்மானம்னு சொல்லுவாங்க. அதாவது பிரசிடென்டா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ், இவங்களை பதவி நீக்க பண்ணணும் அப்படின்னாக்கா மாநிலங்களவை போலவே மக்களவை என்ன பண்ணலாம், அதுக்கும் அதிகாரம் இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி அடுத்து அரசியலமைப்பு சட்ட திருத்தத்திற்கான எந்த ஒரு மசோதாவை நிறைவேற்றுவதிலும் மாநிலங்களவை போலவே மக்களவையும் சமமான அதிகாரம். அதாவது சில விஷயத்துல லோக்சபா உயர்ந்த அதிகாரத்துல இருக்கும், சில விஷயத்துல ராஜ்யசபா உயர்ந்த அதிகாரத்துல இருக்கும், சில விஷயத்துல 2 பேருக்குமே சமமான அதிகாரம் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ அது எது சொல்றாங்க, அரசியலமைப்பு சட்ட திருத்தத்துக்குன்னு சொல்றாங்க. சரியா? அடுத்து மக்களவை உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் ஆகியோரை தேர்ந்தெடுக்கும் அதிகாரம் பெற்றுள்ளனர். ஆமா, எஸ். ஓகேவே. மக்களவை உறுப்பினர்கள் அப்படிங்கிறவங்க குடியரசுத் தலைவராக இருந்தாலும் சரி, துணை குடியரசுத் தலைவராக இருந்தாலும் சரி, 2 பேரோட எலெக்ஷனுமே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. சரியா? அடுத்து நம்பிக்கையில்லா தீர்மானம் மக்களவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும். சோ இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். நான் சொன்னேன் இல்லையா, சில விஷயத்துல மக்களவையோட செயல் அப்படிங்கிறது கொஞ்சம் உயர்ந்த இடத்துல இருக்கும். சோ அது மாதிரி நம்பிக்கையில்லா தீர்மானம் நீங்க கொண்டு வர முடியும்னா அதே மக்களவையில மட்டும் தான் கொண்டு வர முடியும்னு சொல்றாங்க. சரியா? சோ அடுத்து தமிழ்நாட்டில் இருந்து நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள். ஓகேவா? சோ பார்த்தோம். பார்லிமெண்ட் அப்படிங்கிற 2 செக்ஷன் இருக்கு. ஒன்னு ராஜ்யசபா மாநிலங்களவைன்னு சொல்லக்கூடிய, இன்னொன்னு லோக்சபான்னு சொல்லக்கூடிய கீழவை அப்படிங்கிறது இருக்கு. சரியா? சோ இங்க பார்த்தோம் 250ன்னு பார்த்தோம், இங்க பார்த்தோம் 552 அப்படின்னு நாங்க மேக்ஸிமம் பேர் பார்த்தோம். சரியா? சோ இதுல வந்து 230 அப்படிங்கிறது இங்க பாத்தீங்கன்னா 530, சாரி இங்க 530, இங்க 238 பிளஸ் 12 அப்படிங்கிறத போவாங்க. ஓகே, அப்ப இந்த 238 பேர்ல 18 பேர் அப்படிங்கிறவங்க தமிழ்நாட்டுல இருந்து போவாங்க. அந்த 530 பேர்ல ஓகேங்களா, இந்த 530 பேர்ல 39 பேர் அப்படிங்கிறவங்க தமிழ்நாட்டுல இருந்து போவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? சோ 18 பேர் அப்படிங்கிறவங்க மாநிலங்களவைக்கும், 39 பேர் அப்படிங்கிறவங்க எங்க போவாங்க அப்படின்னாக்கா லோக்சபாவுக்கும் போவாங்க. சோ இந்த டேட்டாஸ் வந்து அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கக்கூடியது, மறந்துடாதீங்க. சரியா? ஓகே, அடுத்து சபாநாயகர். சபாநாயகர் யாரு? சபாநாயகர் யார் அப்படின்னா மக்களவை பார்த்தோம் இல்லையா, மக்களவையோட தலைவர். மக்களவையோட தலைவர். சரி, இங்க உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். சார் நம்ம ஏன் இங்க மக்களவையோட தலைவரான சபாநாயகரை மட்டும் பாக்குறோம், ஆனா மாநிலங்களவையோட தலைவரை பத்தி நம்ம ஏன் இங்க எதுவுமே பார்க்கலன்னு நீங்க கேட்கணும். அதாவது கொஸ்டின் வரணும். சரியா? ஏன் நம்ம இங்க மக்களவையோட தலைவரான சபாநாயகரை மட்டும் பாக்குறோம்னா மாநிலங்களவையோட தலைவர் யாரா இருக்கிறாருன்னா வைஸ் பிரசிடென்ட் இருக்கிறாரு. வைஸ் பிரசிடென்ட் மட்டும் நம்ம தனியாவே பார்த்துட்டோம். அதாவது பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் பார்த்துட்டோம். அதனால இவரை பத்தி தனியா எதுவும் கொடுக்கல. ஓகேங்களா? சோ ஏன் டேட்டா மக்களவை தலைவர் கொடுத்துட்டாங்கன்னா சபாநாயகர் நம்ம இது வரைக்கும் எங்கேயும் பார்க்கல. மாநிலங்களோட தலைவர் அப்படிங்கிறது வைஸ் பிரசிடென்ட் இருக்கிறாரு. சோ வைஸ் பிரசிடென்ட் பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஓகேங்களா? பதவி அடிப்படையில அவர் தான் இருக்கிறாரு. சோ இங்க சபாநாயகர் பாக்குறோம். சில இடத்துல சபாநாயகரோட கொஞ்சம் செயல்கள் அப்படிங்கிறது அவர் கொடுத்திருக்க அந்த அந்த என்ன சொல்றாங்கன்னா அவரோட மதிப்பு அப்படிங்கிறது சில இடத்துல வந்து உயர்ந்த இடத்துல தான் இருக்கும். ஓகேங்களா? சோ இவர் என்ன பண்றான்னு பார்க்கலாம். மக்களவையை தலைமை ஏற்று நடத்துபவர் சபாநாயகர் ஆவார். அப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மக்களவைக்கு யாரு தலைமை அப்படின்னா சபாநாயகர். ஓகேவா? சோ உங்களுக்கு ஒரு கொஸ்டின், இப்போ யாரு சபாநாயகரா இருக்காங்கன்னு சொல்லுங்க. ஓகேங்களா? இப்போ யாரு சபாநாயகரா இருக்காங்கன்னு சொல்லுங்க பாப்போம். ஓகேங்களா? இந்தியாவோட மேல இருக்கக்கூடிய மக்களவையின் தலைவரா இருக்கக்கூடிய சபாநாயகர் இப்ப யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சவங்க என்ன பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகேவா? சோ அடுத்து மக்களவை உறுப்பினர்களா தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஒரு மிக முக்கியமான விஷயம், அந்த இருக்காங்க இல்லையா உள்ள 550 பேர்,
சோ இப்ப இருக்கிறது 543 பேர் இருக்காங்க இல்லையா, இந்த 543 பேருமே அவங்களுக்குள்ள ஒரு ஆளு தான் என்ன பண்ணுவாங்க, சபாநாயகரா தேர்ந்தெடுப்பாங்க. இது மிக முக்கியமான விஷயம். அவங்களுக்குள்ளேயே ஒரு ஆள் என்ன பண்ணுவாங்கன்னா தலைவரா தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேவா? நாடாளுமன்ற மக்களாட்சியில் சபாநாயகர் பதவி ஒரு முக்கிய இடத்தை வகிக்கிறது. சோ நம்ம சொன்ன மாதிரி இது கொஞ்சம் இம்பார்ட்டன்டான பிளேஸ் தான், அது இம்பார்ட்டன்டான போஸ்ட். ஓகேவா? மக்களவை கலைக்கப்பட்டாலும் புதிய சபாநாயகரை தேர்ந்தெடுக்கும் வரை அவர் பதவியில் இருப்பார். இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இது வந்து நம்ம அடிக்கடி மறந்துருவோம். ஓகேவா? இதே மாதிரி ஒரு நபர் பார்த்தோம். ஏன்னா குடியரசுத் தலைவருக்கு பார்த்திருப்போம். புதுசா ஒரு குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுற வரைக்கும் இப்ப இருக்கிற குடியரசுத் தலைவரோட பதவி முடிஞ்சிருந்தாலும் கூட புதுசா ஒருத்தர் பதவி ஏத்துக்கிற வரைக்கும் அவர் பதவியில இருப்பார். அதே மாதிரி மக்களவையே கலைக்கப்பட்டாலும் கூட புதுசா ஒரு சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படுற வரைக்கும் இந்த சபாநாயகர் அப்படிங்கிறவர் பதவியில இருப்பாரு. இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். நம்ம மறந்துடவே கூடாது. சரியா? அடுத்து நாடாளுமன்ற இரு அவைகளின் கூட்டத்திற்கு தலைமை வகிப்பார். இது ரொம்ப 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 இதுவும் முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம். சரியா? சோ ராஜ்யசபா இருக்கு, லோக்சபா இருக்கு. சில இடத்துல 2 பேர் என்ன பண்றாங்கன்னா இவங்க ஓகே பண்றாங்க, இவங்க ஓகே பண்ண மாட்டாங்க. யாரோ ஒருத்தவங்க அதை ஏத்துக்க மாட்டாங்க. சரியா? அப்ப அந்த டைம்ல என்ன பண்றாங்கன்னா, சரி 2 பேரும் வாங்க ஒண்ணா உட்கார்ந்து என்ன பண்ணுவோம், ஒரு மீட்டிங் போடுவோம், என்ன பிரச்சனைன்னு பேசுவோம் ஓகேன்னு சொல்லிட்டு அப்ப என்ன பண்ணலாம்னா ஒரு முடிவு எடுக்கலாம் ட்ரை பண்றாங்க. அப்போ அப்படி 2 பேருமே ஒண்ணா வச்சு ஒரு கூட்டு கூட்டம் போட்டாக்கா அதுக்கு லோக்சபாவோட தலைவரான சபாநாயகர் தான் யாரு தலைமை தாங்குவார். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மாநிலங்களோட தலைவர் இங்க வரவே மாட்டார். ஓகேவா? யார் தலைமை வைப்பாங்கன்னா சபாநாயகர் தலைமை வைப்பாங்க. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து அவர் ஒரு மசோதா நிதி மசோதாவா அல்லது சாதாரண மசோதாவா என்பதை தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்றுள்ளவர். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு மசோதா சாதாரண மசோதாவா இல்ல ஒரு நிதி மசோதாவான்னு சொல்லக்கூடிய தகுதி இல்ல தீர்மானிக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா அது மக்களவையோட சபாநாயகருக்கு மட்டும்தான் இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் நல்ல இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் இதெல்லாம். இந்த டிஎன்பிஎஸ்ல போட்டு அடிச்சு துவைக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இதெல்லாம். ஓகேவா? சோ அடுத்து சபாநாயகர் பதவி காலியாக இருக்கும் போதும் அல்லது வருகை புரியாத போதும் துணை சபாநாயகர் மக்களவைக்கு தலைமை வகிப்பார். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயங்கள் இதெல்லாம். இன்கேஸ் சபாநாயகர் இல்ல எங்கேயோ வெளியூர் போயிட்டாரு அப்படின்னாக்கா அவரு உடம்பு சரியில்லை, அவரால் வந்து மீட்டிங் என்ன பண்ண முடியாது, கண்டக்ட் பண்ண முடியாது அப்படின்னு தெரியிற பட்சத்துல யார் வந்துருவாங்க, துணைத் தலைவர் நம்ம தேர்ந்தெடுத்து வச்சிருப்போம். துணை சபாநாயகர்னு ஒரு வச்சிருப்போம். ஓகேங்களா? சோ அவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா அவங்க வந்துருவாங்க. சரியா? அடுத்து முக்கியம் நம்ம இந்திய அரசியலமைப்பு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாடாளுமன்றம் அப்படிங்கிறது 6 மாசத்துக்கு ஒரு டைம் கூடணும் அப்படின்னு இந்திய அரசியலமைப்பு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? அதாவது அதிகபட்சமா ஒரு அவைக்கும் ஒரு கூட்டத்துக்கும் இன்னொரு கூட்டத்துக்கும் இடைப்பட்ட காலம் அப்படிங்கிறது 6 மாசம் தான் இருக்கணும். அதாவது 6 மாசம் தாண்டி போகக்கூடாது. நீங்க ஜனவரி மாசம் ஒரு மீட்டிங் போட்டீங்கன்னா அடுத்த மீட்டிங்கே ஜூனுக்குள்ள போட்டுறணும். அதாவது 6 மாசத்துக்கு தாண்டக்கூடாது. அப்படின்னா எப்படி பார்த்தாலும் ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் 2 மீட்டிங் போட்டுறணும் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. பட் ஆனா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்றோம்னா 3 டைம் அப்படிங்கிறத நம்ம மீட்டிங் அப்படிங்கிறது போடுறோம். சரியா? சோ 3 டைம் போடுறோம். ஒண்ணு என்னது, நிதிநிலை அறிக்கைன்னு சொல்றோம். எப்போ பிப்ரவரில இருந்து மே மாசம் வரைக்கும். ஓகேவா? சோ மே மாசம் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே 4 மாசம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 4 மாசம் என்ன பண்ணும், அது அவை அப்படிங்கிறது நடக்கும். நடுவுல 1 மாசம் லீவ். ஏன்னா 4 மாசம் வேலை பார்த்துட்டாங்களா, ஜூன் மாசம் லீவ் எடுத்துட்டோம். ஓகேவா? அடுத்து மழைக்கால கூட்டத்தொடர் அடுத்து வராங்க. ஜூன் மாசம் வந்து என்ன பண்றாங்க, ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் அடுத்து ஒரு 3 மாசம் வேலை பார்க்கறாங்க. ஓகேங்களா? 3 மாசம் வேலை பார்க்கறாங்களா, அடுத்து அக்டோபர் மாசம் என்ன பண்ணலாம், லீவ் விட்டுறலாம் உங்களுக்கு. என்னப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறாங்க இல்லையா, பாருங்க அக்டோபர் மாசம் லீவ் விட்டுருவோம். சரியா? அடுத்து குளிர்கால கூட்டத்தொடர். ஓகேங்களா? குளிர்காலம் அப்படிங்கிறது ரொம்ப அந்த டைம்ல என்ன பண்ணும், வேலைக்கு போறதே நமக்கு கஷ்டமா இருக்கும். சோ அதனால என்ன பண்ணலாம், போனா போதுன்னு ஒரு 2 மாசம் என்ன பண்ணலாம், அவங்கள வேலை செய்ய சொல்லலாம். டிசம்பர் முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப ஜனவரி மாசம் லீவ் விட்டுருவோம். ஓகேங்களா? சோ இப்ப உங்களுக்கு மாசம் உங்களுக்கு எந்தெந்த இப்ப இன்கேஸ் உங்களுக்கு கொஸ்டின்ல உங்களுக்கு எத்தனை மாசம் எத்தனை டைம் கூடுது அப்படின்னு கேட்டா 3 டைம். ஒண்ணு நிதிநிலை அறிக்கைக்காக ஒரு டைம் கூடுது. 2வது மழைக்கால தொடர்னு ஒரு டைம் கூடுது. அடுத்து குளிர்கால கூட்டத்தொடர்னு என்ன பண்ணுது, 3வது டைம் அப்படிங்கிறது நம்ம நாடாளுமன்றம் அப்படிங்கிறது இப்போதைக்கு வருஷத்துக்கு 3 டைம் கூடுது. இல்ல உங்கள மாசம் கேக்குறாங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நிதிநிலை அறிக்கை அப்படிங்கிறது எப்போதுமே பிப்ரவரியில நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம நிர்மலா சீதாராமன் அப்படிங்கிறது பட்ஜெட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, சோ அந்த டைம் கரெக்ட்டா பிப்ரவரி மாசம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 4 மாசம் வேலை பார்க்கறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 மாசம் வேலை பார்க்கறாங்க. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே 4 மாசம் வேலை பார்த்துட்டாங்களா, ஒரு மாசம் லீவ் எடுத்துட்டோம். ஓகேவா? சோ ஜூன் மாசம் என்ன பண்றாங்கன்னா நல்லா லீவ் எடுத்துப்பாங்க. ஓகேவா? திரும்ப என்ன பண்றாங்க, ஜூலை மாசம் வர்றாங்க. மேல ஃபர்ஸ்ட் 4 மாசம் பார்த்துட்டாங்களா, சோ அடுத்து என்ன பண்றாங்க, 3 மாசம் வேலை பார்க்கறாங்க. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 3 மாசம் நல்லா வேலை பார்க்கறாங்களா, சோ அடுத்து என்ன பண்றாங்க, திரும்ப 1 மாசம் லீவ் எடுத்துட்டோம். அக்டோபர் மாசம் லீவ் எடுத்துட்டோம், என்ஜாய் பண்ணிட்டோம். ஓகேவா? என்ன பண்றாங்கன்னா செப்டம்பர், அக்டோபர் முடிச்சுட்டா திரும்ப என்ன பண்றாங்க, நவம்பர் மாசம் வராங்க. குளிர்காலம் அப்படிங்கிறதுனால 2 மாசம் வேலை பார்த்தா போதும். ஓகேங்களா? சோ பாருங்க 4, 3, 2 அவங்க பாக்குற அந்த டைம் அப்படிங்கிறது இதையும் ஞாபகம் வச்சுக்கலாம். நடுவுல எல்லாத்துக்கும் நான் ஒவ்வொரு மாசம் லீவ் விட்டுறேன் பாருங்க. இங்க ஜனவரி முடிஞ்சிச்சா, திரும்ப இங்க பாருங்க பிப்ரவரில ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பாருங்க. ஓகேவா? சோ எல்லாத்துக்கும் நடுவுல ஒவ்வொரு மாசம் அப்படிங்கிறது லீவ் கொடுத்திருக்காங்க. சரியா? இதை இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகள். இப்போ வந்து மக்களவை, மாநிலங்களவை தனித்தனியா பார்த்தோம். இப்போ நார்மலாவே நாடாளுமன்றத்தோட ஜெனரலா 2த்தையுமே சேர்த்து என்ன பண்ணலாங்க, பொதுவான விஷயங்களை இங்க கொடுத்திருக்காங்க. பார்க்கலாமா? நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகள். ஓகே, இந்திய நாடாளுமன்றம் சட்டம் இயற்றுதல், நிர்வாகத்தினை மேற்பார்வையிடுதல், வரவு செலவு திட்டத்தினை நிறைவேற்றுதல், பொதுமக்கள் குறைகளை போக்குதல், வளர்ச்சி திட்டங்கள், சர்வதேச உறவுகள்,
உள்நாட்டு கொள்கைகள் போன்றவற்றை விவாதித்தல் என பல பணிகளை செய்கிறது. உண்மையை சொல்ல போனோம்னா எல்லா விஷயத்தையுமே அவங்க தான் பாக்குறாங்க. சரியா? சோ அதுல எந்த விதமான விதிவிலக்குமே கிடையாது. அடுத்து நாடாளுமன்றம் குடியரசுத் தலைவர் மீதான அரசியல் குற்றச்சாட்டுகளை, அதான் சொன்ன இம்பீச்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க தகுதி நீக்கம் அப்படின்னா பதவியை விட்டு நீக்குதல் சம்பந்தப்பட்ட அதை விசாரிக்கிறதுக்கும், உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற தலைமை தேர்தல் ஆணையர்கள், இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் ஆகியோரை அரசியலமைப்பு சட்ட விதிமுறைகள் படி பதவி நீக்கம் செய்யவும் அதிகாரம் உள்ளது. ஓகேங்களா? சோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இவங்களோட பதவி நீக்க தீர்மானம் அப்படிங்கிறதெல்லாம் விவாதிக்கிறதோ அதெல்லாம் பண்ணக்கூடியதோ நாடாளுமன்றத்துல முடியும். இதுல என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, இதுல மாநில சட்டமன்றங்களுக்கு எந்த விதமான பங்குமே கிடையாது. நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? மாநிலங்களின் எல்லைகளை மாற்றி அமைத்திட நாடாளுமன்றத்திற்கே ஒரு அதிகாரம் உண்டு. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம பார்ட் 1 அப்படிங்கிற விஷயத்துல நம்ம வந்து சிலபஸ் கிளாஸ் போட்டிருக்கோம். ஓகேங்களா? சோ அங்க இதை பத்தி நம்ம டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். இங்க வந்து கொஞ்சம் கம்மியா கொடுத்திருக்காங்க. நம்மளோட சிலபஸ் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா பாலிட்டி கிளாஸ் போயிட்டு இருக்கு இல்லையா? நம்ம அந்த கிளாஸ் வந்து பார்ட் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சோ அடுத்து சிட்டிசன்ஷிப் தான் கிளாஸ் போகும். சோ பார்ட் 1ல பாத்தீங்கன்னா இதுக்கான ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கறது கொடுத்துருக்கோம். இங்க ஜஸ்ட் ஒரு ரெண்டு லைன்ல கொடுத்துட்டாங்க. பட் இது வந்து கொஞ்சம் பெரிய விஷயம். ஓகேவா? சோ அடுத்து இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர். ஓகேவா? சோ அடுத்து பார்க்க போற நபர் அப்படிங்கிறது இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர். ஓகேங்களா? சோ அடுத்து இவங்க பார்க்கலாமா? இந்திய அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு 76 அப்படியே இந்த ஆர்டிகல் என்ன பண்ண வேண்டியதான், மனப்பாடம் பண்ணிடணும். நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியதான் அந்த ஆர்டிகல்லாம். ஏன்னா அப்படியே எக்ஸாம்ல கேட்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் இதெல்லாம். ஓகேவா? சோ நம்ம ஸ்கூல் புக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு கொடுத்திருக்க ஆர்டிகலை அப்படியே ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. ஓகேவா? அடுத்து இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமிக்க வழிவகை செய்கிறது. அப்ப ஆர்டிகல் 76 எதை பத்தி சொல்லுதுன்னா, இந்தியாவுக்கு ஒரு அரசின் தலைமை வழக்கறிஞர் ஒருத்தர் இருக்கணும். அவர் அப்படின்னு ஒருத்தர் என்ன பண்ணணும், அப்பாயின்மெண்ட் பண்ணணும்னு சொல்லுது. ஓகேவா? அப்படி அவங்க யாரு? நாட்டின் உயர்ந்த சட்ட அதிகாரி ஆவார். ஓகேங்களா? மிகப்பெரிய லீகல் அட்வைசரே அவர்தான். ஓகேங்களா? பெரிய சட்ட அதிகாரியே அவர்தான். இவர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். இதுவும் இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ். இதெல்லாம் அப்படியே கொஸ்டின் உங்களை அப்படியே என்ன பண்ணுவாங்க, ஸ்டேட்மெண்ட் வைஸ் அப்படி அடிக்கிடுவாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 76 படி இந்திய வழக்கறிஞர் நியமிக்கப்படுகிறார். ஓகே, இவர் நியமிப்பவர், இவர் இந்தியாவின் உயர்ந்த சட்ட அதிகாரி ஆவார். 2வது பாயிண்ட். 3வது என்ன சொல்லிடுவாங்க, இந்திய குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுகிறார் கொடுத்துருவாங்க. ஓகேவா? சோ 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அப்படியே அரேஞ்ச் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஓகேவா? இதெல்லாம் சரியா இருக்குங்கிற மாதிரி. இதெல்லாம் அப்படியே கொஸ்டின் ஏரியா தான். அடுத்து உச்சநீதிமன்ற நீதிபதியாக தேவையான அத்தனை தகுதிகளையும் இவர் பெற்றிருக்க வேண்டும். அப்போ இவருக்கு இன்னொரு தகுதி சொல்றாங்க. என்னது? உச்ச நீதிமன்றத்தோட நீதிபதி, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகிறதுக்கான எல்லா தகுதியும் என்ன பண்ணும், சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ் ஆகிறதுக்கான எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்கணும்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து அவர் எந்த நேரத்திலும் குடியரசுத் தலைவரால் பதவியில் இருந்து அகற்றப்படலாம் அல்லது அவர் குடியரசுத் தலைவருக்கு பதவி விலகல் கடிதத்தை அளித்து பதவிக்கலாம். இல்ல, அவர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்றது குடியரசுத் தலைவர் தான். அவரே என்ன பண்ணலாம், சில டைம் நீங்க ஓகே ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பதவியில இருந்து என்ன பண்ணலாம், நீக்கிடலாம். அப்படி இல்லையா, இவரே ஆசைப்பட்டு என்ன பண்றாரு, நான் இது மாதிரி என்னால முடியல, நான் கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷரா இருக்கு, இல்லைனாக்கா நான் வந்து போறேன்னு சொன்னாக்கா யாரு நியமிக்கிறாரோ அவர்கிட்டயே என்ன பண்ணலாம், அவரோட ரிசைன் லெட்டர் கொடுத்துட்டு அங்க இருந்து வெளில வந்துடலாம். ஓகேவா? ஓகே, அவரை பத்தி பார்த்தாச்சு. சரி, ஓகே, அவருக்கு சில செயல்பாடுகள், சில பல பணிகள்லாம் கொடுத்திருக்காங்க. என்ன பண்றாங்க பார்க்கலாமா? இவர் குடியரசுத் தலைவரால் குறிப்பிடப்பட்ட சட்ட விவகாரங்கள் மீது இந்திய அரசாங்கத்திற்கு ஆலோசனை வழங்குகிறார். அப்போ இன்கேஸ் ஏதாவது குடியரசுத் தலைவர் தான் மிக உயர்ந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்னு பார்த்தோம். அவருக்கு ஏதாவது சட்ட ரீதியான ஏதாவது சிக்கல்கள் இருக்கு, இல்ல சட்ட ரீதியான ஒரு 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 டவுட் இருக்கு அப்படின்னாக்கா அதை இவர் தான் தீர்த்து வைப்பார். ஓகேங்களா? இவர் தான் என்ன பண்ணா அட்வைஸ் கொடுப்பார். ஓகேவா? இந்தியாவில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் வழக்காடும் உரிமை இவருக்கு உண்டு. முக்கியமான விஷயம் அது. நீங்க ஒரு தலைமை வழக்கறிஞரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்தியாவோட எந்த நீதிமன்றத்துல போய் என்ன பண்ணலாம், நீங்க போய் வழக்காடலாம். ஓகேவா? சோ அதே மாதிரி நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் செயல்படுவதிலும் பேசுவதற்கும் பங்கு கொள்வதற்கும் இதற்கு உரிமை உண்டு. ரொம்ப முக்கியம். நீங்க வந்து ஆர்டிகல் 76 படி உங்களை வந்து தலைமை வழக்கறிஞரா போட்டாங்க அப்படின்னா நீங்க மக்களவையில மாநிலங்கள என்ன பண்ணலாம், அங்க ஒரு மீட்டிங் நடக்குதுன்னா நீங்க அங்க போய் உட்கார்ந்துருக்கலாம், இல்ல நடக்கிறத பார்க்கலாம், இல்லையா உங்களோட சஜஷன்ஸ் கூட நீங்க என்ன பண்ணலாம், நீங்க நீங்க சொல்லலாம். ஓகேவா? பட் ஆனா இங்க ஒரே ஒரு எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. என்னன்னா, இரு கூட்டத்திலோ அல்லது எந்த ஒரு கூட்டுக்குழுவின் கூட்டத்திலோ வாக்களிக்கும் உரிமை கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க அந்த கூட்டத்துக்கு போகலாம், உட்காரலாம், பேசலாமா, பேச கூட சொல்லலாம், உங்க சஜஷன் சொல்லலாமா, அதையும் கூட சொல்லலாம். பட் ஆனா அந்த கூட்டத்துல உங்களால ஓட்டு போட முடியாது. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அங்க இவர் ஒரு உறுப்பினரே கிடையாது. பட் ஆனா இவரோட பதவியின் அடிப்படையில நீங்க போய் உட்காரலாம், அவரோட சஜஷன்ஸ் எல்லாம் சொல்லலாம். பட் ஆனா அங்க அவரு இன்கேஸ் அங்க ஏதாவது ஒரு ஓட்டு எடுக்கிறாங்கன்னா அங்க போய் இவரு ஓட் பண்ண முடியாது. ஓகேவா? சோ அடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து சலுகைகளையும் சட்ட விலக்களிப்புகளையும் இவரும் பெறுவார். சோ ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு என்னென்னலாம் கிடைக்குதோ அது அனைத்துமே இவருக்கும் கிடைக்கும். சரியா? சோ அந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிறது இந்த பதவிக்கு கொடுக்குறாங்க. அடுத்து நீதித்துறை. நம்ம பார்த்த மாதிரி ஒரு மத்திய அரசோட நம்ம நடுவண் அரசுக்கு 3 பார்த்தோம். 3 பிரான்ச்சா பிரிச்சிருந்தாங்கன்னு பார்த்தோம். நிர்வாகம் பார்த்தோம், ஃபர்ஸ்ட் நிர்வாகம் பார்த்தோம். ஓகே, அடுத்து சட்டமன்றம். இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா, வீடியோ 2ல ஆரம்பிச்சு பார்ட் 2ல ஆரம்பிச்சு பார்த்ததெல்லாம் சட்டமன்றம்னு சொல்றாங்க. அடுத்து லாஸ்டா வரக்கூடியது நீதித்துறை. இது 2 பார்த்தோம். பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், அப்புறம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பார்த்தோம். சட்டமன்றம் பார்த்தோம்.
ஒன்னு லோக்சபா, சாரி ஒன்னு ராஜ்யசபா, இன்னொன்னு லோக்சபா. இந்த 2 விஷயங்கள் பார்த்தோம். சபாநாயகர்ல பத்திலாம் கொஞ்சம் டெப்தாவே பார்த்துட்டோம். சரியா? அடுத்து பார்க்க போறது நீதித்துறை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3வது பிரிவை பார்க்க போறோம். எங்க நடுவண் அரசுல. ஓகேவா? இதுதான் கடைசி பிரிவு. பார்த்துடலாமா? நடுவண் அரசாங்கத்தின் 3வது அங்கம். நம்ம சொன்ன மாதிரி 3வது அங்கம். ஓகேவா? இது 1, 2, இது 3. ஓகேவா? சரி, நீதித்துறை அப்படிங்கிறது. நீதித்துறை ஆகும். குடிமக்களின் உரிமைகளுக்காகவும் சுதந்திரத்தையும் பாதுகாப்பதில் நீதித்துறை முக்கிய பங்கு வகிக்கிறது. அப்போ குடிமக்களோட உரிமைகள் அது எப்பயாவது உங்களுக்கு இல்லாம போயிடுச்சு அப்படின்னாக்கா அதையும், உங்களுக்கு உங்களோட சுதந்திரமே இல்லையா அதையும் பாதுகாக்கிறதுல யார் அப்படின்னா நீதித்துறை அப்படிங்கிறது தான் முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க. ஓகேவா? நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த நிர்வாகம், நீதி, சட்டமன்றம் இது 2த்துக்குமே ஒரு ஒரு சம்மந்தம் இருக்கு. பட் ஆனா நீதித்துறைக்கு இவங்களுக்கும் எந்த விதமான சம்மந்தமே கிடையாது. அதாவது 2 பேரும் தனித்தனியா செயல்படுவாங்கன்னு நான் சொல்ல வரேன். புரியுதா? அடுத்து உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்றம் அப்படிங்கிறது இந்தியாவோட ஒரு உயர்ந்த நீதி புனராய்வு அமைப்பு. ஓகேங்களா? சோ இதுதான் அந்த அடிப்படையில இவங்க தான் ஃபர்ஸ்ட் இருப்பாங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் அவங்கள பத்தி பார்க்கலாம். உச்சநீதிமன்றம். இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலன் உச்சநீதிமன்றம். இது அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க. அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் யாரு? நாடாளுமன்றமா, பிரதம அமைச்சரா, குடியரசுத் தலைவரான்னு கேட்பாங்க. யாருன்னா உச்சநீதிமன்றம் தான் பாதுகாவலன். ஓகேவா? அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன். ஏன்னா அரசியலமைப்பு சட்டத்தை நீங்க மீறினீங்கனாவோ அப்படின்னாக்கா அரசியலமைப்பு சட்டத்துக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னாவோ உச்சநீதிமன்றம் தான் கேள்வி கேட்கும். சரியா? அடுத்து நடுவன் மாநில அரசுகளின் சட்டமன்ற நிர்வாக பிரிவுகளிலிருந்து நீதித்துறை தன்னாட்சி பெற்று விளங்குகிறது. நான் தான் சொன்னேன். அதாவது நடுவன் அதாவது இங்க சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கும், அதாவது நிர்வாக பிரிவுக்கும் நீதித்துறைக்கும் அப்படிங்கிறது எந்த விதமான சம்மந்தமே கிடையாது. இத பிரிச்ச ஆர்டிகிள் அப்படிங்கிறது வேணா நோட் பண்ணிக்கோங்க. ஆர்டிகிள் 50 அப்படிங்கிறது தான் நிர்வாகத்துல இருந்து நீதித்துறை தனியா பிரிச்சது. ஓகேவா? சோ நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். இதை ஏன் இப்படி பிரிக்கணும் அப்படின்னா, நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். இதுக்கு முன்னாடி அப்படிங்கிறது கலெக்டர் அப்படின்னு வந்திருப்பாரு ஒருத்தர். ஓகேங்களா? பிரிட்டிஷ் ரூல்ல சொல்றேன். ஓகேவா? நீங்க வேணா இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. இதுதான் இங்கேயும் பொருந்தும். ஓகேவா? கலெக்டர் அப்படிங்கிறவங்க பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்தாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு பக்கம் கலெக்டரோட வேலையே வரி வசூல் பண்றதா. ஓகேவா? இப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. காலையில போய் என்ன பண்றாருன்னா, காலையில ஓகேவா? காலையில போய் என்ன பண்றாருன்னா, வரி வசூல் பண்ணுவாரு. என்ன பண்ணுவாரு? "ஏய் தம்பி நீ எவ்வளவுப்பா உன்னோட வயல்ல நிலம் விளைஞ்சிருக்கு? 50 மூட்டையா? 50 மூட்டைக்கு வந்து என்ன பண்ற? வரிய நீ குடுத்துரு" அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாரு. ஓகேவா? சோ கலெக்டரோட வேலை காலையில என்ன பண்றாரு? வரி வசூல் பண்ற வேலை. ஓகே. மத்தியானத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, கலெக்டர் நீதிய நீதி வழங்குறதும் அவரோட வேலை தான். ஓகேவா? அதாவது மதியானம் வச்சுக்கோங்க. அதாவது மாலையில என்ன பண்ணுவாருன்னா, நீதி வழங்குவார். அதாவது கலெக்டருக்கு 2 வேலை. 1 என்ன பண்றாரு? 1 வரி வசூல் பண்ணுவாரு காலையில. ஈவினிங் என்ன பண்ணுவாரு? அவரே போய் என்ன பண்ணாரு? ஒரு கோர்ட் மாட்டிட்டு என்ன பண்ணாரு? அவரே போய் ஜட்ஜா உட்கார்ந்துருவாரு. ஓகேவா? சோ இப்படி இருக்கிறதுல என்ன பிரச்சனைன்னா, நல்லா யோசிச்சு பாருங்க. காலையில போய் ஒருத்தர்ட்ட ஒரு வரி வசூல் பண்றாரு. ஓகே. அவர் வந்து ஒரு ஊரோட ஒரு பெரிய நில ஜமீன்தாரா இருக்காரு. ஓகேவா? அவர் என்ன பண்றாரு? கிட்டத்தட்ட பிரிட்டிஷ்காரங்களுக்கு நெறைய வரி குடுக்குறாரு. ஓகேவா? அவரே ஏதோ ஒரு தப்பு பண்ணி, ஈவினிங் அவரே என்ன பண்றாரு? ஒரு குற்றவாளியா அவருக்கு முன்னாடி வந்து நிக்கிறாரு. இப்ப நல்லா நெனச்சு பாருங்க. கலெக்டர் என்ன யோசிப்பாரு? காலையில தான் இவர்ட்ட இருந்து நெறைய வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்? வரி வசூலிச்சிருக்கோம். இப்ப இவர்ட்ட தண்டனை அப்படிங்கிறது குடுத்தோம் அப்படின்னாக்கா, நாளைக்கு நம்ம வரி கிடைக்கிறது ரொம்ப சிக்கலாயிடும்னு சொல்லிட்டு, நீதிய அவருக்கு சாதகமா கூறுறதுக்கு என்ன பண்ணிருக்கு? ஒரு வாய்ப்பு அப்படின்னு இருக்கு. ஓகேவா? சோ அதனால தான் என்ன பண்ணுவாங்க? இந்த கலெக்டர 2ஆ பிரிச்சுட்டாங்க. நீ கலெக்டரோட வேலை என்னது? நீ வரி வசூல் பண்றதுன்னா, நீ அங்க பாத்துக்க. இங்க நீதிக்குள்ள நீ வரக்கூடாது. காலையில அவன் வந்து உனக்கு வரி தரானா, அது அவன் பாக்குற வேலைக்கு உனக்கு வரி குடுத்துட்டான். ஈவினிங் அவன் ஒரு குற்றவாளியா வந்துட்டான்னா, இங்க அதெல்லாம் கணக்கு கிடையாது. அவன் எவ்வளவு வரி குடுக்குறான், நல்லவனா, கெட்டவனா அதெல்லாம் கணக்கு கிடையாது. அவன் ஒரு தண்டனைய பண்ணியிருக்கான் அப்படின்னா, அந்த தண்டனை அடிப்படையில தான் முடிவு. சோ ஓகேவா? சோ அப்ப என்ன பண்றாங்கன்னா, அத 2ஆ பிரிச்சுறாங்க. சோ அதே தான் இங்கேயும். நிர்வாகம் அப்படிங்கிறது நீதித்துறையில தலையிட்டுச்சு அப்படின்னா, அவன் நல்லவன், கெட்டவன், அவன் நம்ம கட்சியை சார்ந்தவன், இல்ல அவன் நமக்கு நெறைய வரி குடுக்குறான், நெறைய பணம் குடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு, நீதி அவங்களுக்கு சார்பா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதனால தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா, 2ஆ பிரிச்சுட்டாங்கன்னு நான் சொல்ல வரேன். ஓகேவா? அடுத்து ஒருங்கிணைந்த நீதித்துறை என்பது அதாவது இந்த டாபிக் நீங்க எங்க படிப்பீங்க அப்படின்னா குரூப் 2A மெயின்ஸ்ல நீங்க நல்லா படிப்பீங்க. ஓகேவா? குரூப் 2A மெயின்ஸ்ல நல்லா அந்த டாபிக் படிக்கலாம். ஓகேவா? சோ இங்க அப்படிங்கிறது கொஞ்சம் டெப்த் தான். நான் சும்மா எக்ஸாம்பிளுக்காக சொல்லியிருக்கேன். சரியா? அடுத்து ஒருங்கிணைந்த நீதித்துறை என்பது நாடு முழுவதும் நீதித்துறையானது ஒற்றை அதிகார படிநிலையை கொண்டதாகும். அப்போ ஒருங்கிணைந்த நீதித்துறை அப்படின்னு இந்த வார்த்தை முக்கியம். இந்தியா முழுவதும் சுப்ரீம் கோர்ட் இருக்கு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு கீழ ஹை கோர்ட் இருக்கு. ஹை கோர்ட்டுக்கு கீழ சபார்டினேட் கோர்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கீழ்நிலை நீதிமன்றம்னு சொல்லுவாங்க. அப்போ இவங்க எல்லாரும் ஒரே செக்ஷன்ல தான் இருக்காங்க. இந்தியா முழுவதும் ஒரே சட்டம் தான். அந்த சட்டத்தை தான் சுப்ரீம் கோர்ட் விசாரிக்கும். அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் ஹை கோர்ட் விசாரிப்பாங்க. அதே சட்டத்தின் அடிப்படையில் தான் நம்ம மாவட்ட நீதிமன்றமும் விசாரிப்பாங்க. மாவட்டத்துக்கு தனியா ஒரு லாவும், ஹைகோர்ட்டுக்கு தனியா ஒரு சட்டமும், சுப்ரீம் கோர்ட்டுக்கு தனியா ஒரு சட்டம்லாம் கிடையாது. எல்லாருமே ஒரே படிநிலையில் தான் இருக்காங்க. சரியா? அதான் சொல்றாங்க ஒருங்கிணைந்த நீதித்துறைன்னு சொல்றாங்க. அடுத்து குடிமக்களின் உரிமைகளையும் சுதந்திரத்தையும் பாதுகாப்பதில் நீதித்துறை முக்கிய பங்கு வகிக்கிறது. இதாங்க ஃபர்ஸ்ட் லைன்லயும் குடுத்திருந்தாங்க. சரியா? அடுத்து ஓகே. அடுத்து உச்சநீதிமன்றத்துல குடுக்குறாங்க. புதுடில்லியில் அமைந்துள்ள இந்திய உச்சநீதிமன்றம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உச்சநீதிமன்றம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, உச்சநீதிமன்றம் வந்து புதுடில்லியில இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? 1950 ஜனவரி 28 தொடங்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? நம்ம குடியரசாகி 2வது நாள் என்ன பண்ணிருக்காங்க? நம்மளோட உச்சநீதிமன்றம் அப்படிங்கிறத தொடங்கியிருக்காங்க. சரியா? ஜனவரி 28 நாள் தொடங்கப்பட்டது. இது 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட கூட்டாட்சி நீதிமன்றத்தை தொடர்ந்து உருவாக்கப்பட்டது. இது அப்படியே கூற்றுக்காரணம் ஏரியா இருக்கு.
அப்படியே எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கொஸ்டின் இதெல்லாம் ஓகேங்களா. சோ பாக்ஸ் கண்டென்ட் அப்படிங்கிறது பாலிட்டியை பொறுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இத மாதிரியான ஒரு கூற்று காரணம் அதை அப்படியே கிரியேட் பண்றதுக்கு காரணம் ஓகேங்களா. கூற்றுத்தை அப்படியே கொடுத்துட்டு காரணம் அப்படியே வச்சு என்ன பண்ணுவாங்க, கூற்று காரணம் கரெக்டா இருக்கான்னு கேட்பாங்க சரியா. சோ இதெல்லாம் நல்லா புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அந்த டேட்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரியா. அடுத்து உச்சநீதிமன்றத்தின் அமைப்பு. 1950ஆம் ஆண்டு அரசியலமைப்பின் தொடக்கத்தில் ஒரு தலைமை நீதிபதி உட்பட கிட்டத்தட்ட அப்படின்னா ஆரம்பிச்சப்போ அந்த ஜனவரி 28 அப்போ எத்தனை பேர் இருந்தாங்கன்னா ஒரு தலைமை நீதிபதி உட்பட 8 நீதிபதிகள் இருந்தாங்க ஞாபகம். அப்போ 1+8 ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1+8 இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஜனவரி 28 அப்படிங்கிறது தான் உருவாக்குனாங்க. அப்போ 1950 இந்த பாருங்க 1 அப்படிங்கிறது ஜனவரியா, 8 அப்படிங்கிற கடைசியில முடிவு பாருங்க. அப்போ ஜனவரி 28 அப்போ 2 இங்க போட்டோம்னா 28 பாருங்க 1+8 ஞாபகம் வந்துச்சா. 1+8 அப்படிங்கிறது ஸ்டார்டிங்ல இருந்தாங்க ஒரு நீதிபதி. ஓகே ஜனவரி மாசம் ஓபன் பண்ணாங்க. 28ஆம் தேதி ஓபன் பண்ணாங்க சரியா. சோ அப்ப 8 பேர் அப்படிங்கிறத ஸ்டார்டிங்ல நீதிபதியா இருந்திருக்காங்க ஓகேங்களா. உச்சநீதிமன்ற நீதிபதிகளா இருந்திருக்காங்க. தற்போது நீதிபதி உச்சநீதிமன்ற எண்ணிக்கை நீங்கள் அறிவீர்களா? இப்ப எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க சரியா. தெரிஞ்சதுன்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா பக்கத்துல என்ன பண்ணுங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா. அடுத்து அதே மாதிரி இப்போ யாரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க தெரிஞ்சா சொல்லுங்க சரியா. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இதெல்லாம் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நல்லா தெரிஞ்சுக்கணும் சரியா. இப்ப இருக்கிறவங்க யாரு, எத்தனையாவது ஆளா இருக்காங்க, இப்ப இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா 53வது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார் சரியா. அவர் யாருன்னு என்ன பண்ணுங்கன்னா தெரிஞ்சதுன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி கமெண்ட்ல நீங்க சொல்லலைன்னா கூட இதெல்லாம் நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேவா. சோ அடுத்து நீதிபதிகள் நியமனம். ஓகே இவங்க எப்படி வந்து நியமிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்திய உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவரால் நியமிக்கிறார். இது ரொம்ப 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 முக்கியம். யாருன்னா உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி. நல்லா தெரிஞ்சுக்கணும். உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி யார் அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. CJIன்னு சொல்லுவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சரியா. யார் நியமிக்கிறார்? குடியரசுத் தலைவர் அப்படின்னு நியமிக்கிறார் சரியா. மற்ற நீதிபதிகளை தலைமை நீதிபதியை தலைவராக கொண்ட மூத்த நீதிபதிகள் குழுவின் ஆலோசனையுடன் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். அப்போ மத்தவங்களையும் குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறார். பட் ஆனா மற்ற நீதிபதி தலைமை நீதிபதியை தலைவராக கொண்ட ஒரு கொலிஜியம் அவங்க சஜெக்ஷன் பண்ற ஆளை தான் யார் நியமிக்கிறா? குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இதெல்லாம். கான்செப்ட்ஸ்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும் ஓகேவா. அடுத்து உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கான தகுதிகள். ஓகே உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கான தகுதிகள் என்ன? அவர் நம்ம எப்போதும் சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் 1 குடிமகனா இருக்கணும். அதுதான் பேசிக். அடுத்து 5 ஆண்டுகள் உயர்நீதிமன்ற நீதிபதியாகவோ, 5 வருஷம் ஹைகோர்ட் ஜட்ஜாவோ, இல்ல 10 வருஷம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றிருக்க வேண்டும். அப்போ 5 இல்லனா 10 5 வருஷம் ஒண்ணு ஜட்ஜா இருக்கணும். இல்ல 10 வருஷம் என்ன பண்ணுவீங்க நீங்க வந்து ஒரு வழக்கறிஞரா வாதாடி இருக்கணும்னு சொல்றாங்க ஓகேங்களா. அடுத்து குடியரசுத் தலைவர் பார்வையில் சிறப்பு மிக்க சட்ட வல்லுநராக இருக்க வேண்டும். ஆனா இதுக்கு என்ன இது எப்படி ஞாபகம் 5 வருஷமா நான் ஜட்ஜா இருக்கேன். பட் ஆனா 10 வருஷமா ஒரு வழக்கறிஞராவும் இருக்கேன். பட் ஆனா என்னால சரியான ஒரு என்னால எதுவுமே அச்சீவ் பண்ண முடியல அப்படிலாம் இருக்க கூடாது. அப்ப குடியரசுத் தலைவர் பார்வையில நீங்க என்ன பண்ணணும்? ஒரு சிறப்பான ஒரு நபராவோ, சிறப்பான சட்ட வல்லுநராவோ இருக்கணும். அதான் முக்கியம் ஓகேவா. தற்காலிக அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகளை நியமிக்க அரசியலமைப்பு சட்டம் வழிவகை. இப்போ தற்காலிக அடிப்படையில் அட்ஹாக் ஜட்ஜஸ் சொல்லுவாங்க. இதுக்கு ஆர்டிகல்ஸும் இருக்கு ஓகேங்களா. ரீசென்ட் டைம்ல கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஹைகோர்ட் இல்ல சுப்ரீம் கோர்ட் பாக்குறப்போ நம்ம இதெல்லாம் டெப்தா பார்க்கலாம் சரியா. அதுக்கெல்லாம் தனியா ஆர்டிகல்ஸ் இருக்கு. நியமிக்க வழிவகை செய்கிறது. நீங்க இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. அடுத்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உட்பட இதர நீதிபதிகள் 65 வயது வரை பதவி. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. சோ அந்த 65 வயசு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாருக்கு? உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிகள். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஹைகோர்ட் கிடையாது. ஏன்னா ஹைகோர்ட்டுக்கு மாறும் ஓகேங்களா. உச்ச நீதிமன்ற நீதிபதியோட தலைமை நீதிபதியோட வயசு அப்படிங்கிறது 65 வயசு வரைக்கும் அவங்க இருப்பாங்க ஓகேங்களா. சோ இங்க வந்து அவங்க பதவி காலம் அப்படிலாம் கிடையாது. 65 வயசு வரைக்கும் அவங்க பதவியில் இருக்கலாம் ஓகேவா. அடுத்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தங்கள் பதவிக்காலம் முடிவதற்கு முன்பாக குடியரசுத் தலைவரிடம் பதவி விலகல் கடிதத்தை அளித்து பதவி விலகலாம். அப்போ இன்கேஸ் அதுக்கு முன்னாடியே முடியல என்ன பண்றேன் நீங்க என்ன பண்றீங்க ரிசைன் பண்ண ஆசைப்படுறீங்களா? நீங்க குடியரசுத் தலைவர்கிட்ட என்ன பண்ணலாம்? உங்களோட பதவி விலகல் கடிதத்தை கொடுத்துட்டு நீங்க இந்த பதவியிலிருந்து விலகலாம் ஓகேங்களா. பெருங்குற்றத்தின் மூலம் உண்டான கண்டன தீர்மானத்தின் மூலம் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை பதவியிலிருந்து நீக்கும் அதிகாரத்தினை நாடாளுமன்றம் பெற்றுள்ளது. சரி ஓகே. நீங்க ஏதாவது சுச்சுவேஷன்ல அரசியலமைப்பை மீறி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களை பதவியை விட்டு நீக்கிறதுக்கும் யாருக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்றாங்கன்னா உச்சநீதிமன்றம் சரி நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்றாங்க ஓகேவா. அடுத்து உச்சநீதிமன்றத்தின் நிரந்தர தலைமையிடம் புதுடில்லியில் உள்ளது. மேலேயே பார்த்தோம் 1950 ஜனவரி 28 என்ன பண்ணாங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தோம். ஆரம்பிக்கிறப்போ 1+8 அப்படிங்கிறது அந்த தலைமை நீதிபதி பிளஸ் நீதிபதிகள் அந்த எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம் சரியா. அடுத்து இந்திய குடியரசுத் தலைவரின் இசைவு பெற்று இந்திய தலைமை நீதிபதியின் முடிவின்படி வேறு எந்த மாநிலத்திலும் எந்த ஒரு இடத்திலும் இந்த நீதிமன்ற அமர்வை அமைக்கலாம். ஓகே அதே மாதிரி இந்திய குடியரசுத் தலைவரோட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சரினாக்கா அவரோட அப்ரூவல் வாங்கிட்டு இந்திய தலைமை நீதிபதியின் முடிவின்படி நீங்க எங்க வேணாலும் என்ன பண்ணலாம். நீங்க அதை வந்து என்ன பண்ணலாம்னா அந்த அமர்வு அப்படின்னா அந்த 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 என்ன பண்ணலாம் அந்த இதை வந்து சுப்ரீம் கோர்ட்டோட இதை வந்து என்ன பண்ணலாம் நடத்தலாம்னு சொல்றாங்க சரியா. இதுவும் இம்பார்ட்டன்டான பாயிண்ட் தான். குடியரசுத் தலைவரோட அப்ரூவ் வாங்கணும். அது மாதிரி தலைமை நீதிபதியோட என்ன பண்ண இந்திய தலைமை நீதிபதியோட முடிவின் அடிப்படையில் என்ன பண்ணலாம் அதை பண்ணலாம் ஓகேங்களா. சோ அடுத்து
உச்சநீதிமன்றத்தின் அதிகாரங்களும் பணிகளும். ஓகே, அவங்களுக்கு என்னென்ன பணிகள் இருக்குன்னு பார்க்கலாம். தனக்கே உரிய நீதி வரையறை. ஓகேங்களா, அதாவது உச்சநீதிமன்றத்தினே உரிய சில நீதி வரையறை சொல்றாங்க. உச்சநீதிமன்றத்தில் நேரடியாக தாக்கல் செய்யப்படும் வழக்குகள் தனக்கே உரிய நீதி வரையறைக்கு உட்பட்ட, அதாவது டைரக்டா நீங்க போய் என்ன பண்றது, சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் போறது. ஓகேங்களா, சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டு நீ அங்கேயே நடத்துறது. ஓகே, அடுத்து இந்திய அரசிற்கும் ஒரு மாநில அரசிற்கும் இந்திய அரசிற்கும் ஒரு மாநிலம் அல்லது ஒன்றிய ஒன்றியத்திற்கு மேற்பட்ட மாநிலத்திற்கும் இடையிலான சிக்கல்கள். அப்போ இப்ப இன்கேஸ் ஏதாவது ஒரு பிரச்சனைல நம்மளோட இந்திய அரசுக்கும் நம்ம தமிழ்நாடு அரசுக்கும் பிரச்சனை வச்சுக்கோங்க, அதை யாருங்க எங்க போய் பார்க்கணும் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் தான் தீர்த்து வைப்பாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு இஷ்யூ அப்படின்னா, இல்ல தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் கேரளா கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்டால ஒரு பிரச்சனை அப்படின்னா, அப்படி ஒண்ணுக்கு ரெண்டு பட்ட மாநிலங்கள் இல்ல தமிழ்நாட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் பிரச்சனை அப்படின்னா அதை தீர்த்து வைக்கக்கூடியது யார் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் தான். ஓகேவா, சோ அடுத்து இரண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு இடையே இப்ப இன்கேஸ் நமக்கும் கர்நாடகாவுக்கும் ஒரு இஷ்யூ, ஒரு பிரச்சனை, ஒரு பஞ்சாயத்து, இல்ல காவிரி நீரை தர்றதுல ஒரு இஷ்யூ அப்படின்னா அந்த ஒன்றுக்கு மேற்பட்ட, நான் காவிரி நீர் சொல்ல பொதுவா எல்லாத்தையுமே சொல்றோம். ஓகேங்களா, சோ கர்நாடகா இல்ல கேரளா, இல்ல கர்நாடகா இல்லைனாக்கா தமிழ்நாடு இல்ல கேரளா, இல்ல தமிழ்நாடு மகாராஷ்டிரான்னு சொல்லிட்டு இப்படி எந்த இரண்டு மாநிலங்களும் பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடியது யாருன்னா சுப்ரீம் கோர்ட் தான். சரியா, அடுத்து அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பான எழும் சிக்கல்களை ஆகியன உச்சநீதிமன்றத்தின் தனக்கே உரிய நீதி வரையறைக்கு உட்பட்டதாங்க. அப்ப இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதையும் கூட இப்ப இன்கேஸ் உங்களுக்கு கொஸ்டின் இப்படி கேட்கலாம் அப்படின்னா, உச்சநீதிமன்றத்தின் தனக்கே உரிய நீதி வரையறையில் உட்படாதது எதுன்னு கேட்டு இந்த 3 வைக்கலாம். இதுல 2 கூட உங்களுக்கு ஈஸியா கண்டுபிடிச்சலாம். பட் இந்த 3 பாருங்களேன், உங்களுக்கு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் இதுவும் உண்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடிப்படை உரிமைகளும் அதுக்கு தான் வரும். ஓகேங்களா, அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்திட நீதி பெறநிலை உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கின்றது. அப்ப இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து 10th ஃபர்ஸ்ட் யூனிட்லயே பார்த்தோம். ஆர்டிகல் 32 அப்படிங்கிறது உச்சநீதிமன்றத்தின் நீதி பெறாணைகள் அப்படிங்கிறது இது சுப்ரீம் கோர்ட். ஓகேங்களா, சுப்ரீம் கோர்ட்டோட. அதே மாதிரி ஆர்டிகல் 2 to 6 அப்படிங்கிறது ஹைகோர்ட்டும் அதே மாதிரி என்ன பண்ணும், நீதி பெறாணைகளை வெளியிடும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரியா, இங்க வந்து இது வந்து ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட், இது வந்து ஹைகோர்ட். ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம கிளாஸ் பாக்குறப்ப டெப்தா பார்க்கலாம் சிலபஸ்ல. ஓகேவா, சோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். அடுத்து மேல்முறையீட்டு நீதி வரையறை. ஓகேங்களா, சோ ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தது அவங்களுக்கே உரியான நீதி வரையறை பார்த்தோம். இரண்டாவது மேல்முறையீட்டு நீதி வரையறைன்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, உச்ச நீதிமன்றமே நாட்டின் இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம் ஆகும். ஆமா, படிநிலையிலே தான் உயர்ந்த நீதிமன்றம். சோ உங்களுக்கு ஹைகோர்ட்ல ஏதாவது இஷ்யூ இருக்கு, உங்களுக்கு கொடுத்த ஜட்மெண்ட் சரியா இல்லைன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம், சுப்ரீம் கோர்ட்ல போய் அப்பீல் பண்ணலாம். ஓகேங்களா, ஒரு மாவட்ட நீதிமன்றத்துல ஒரு ஜட்மெண்ட் தர்றாங்க, அது உங்களுக்கு பிடிக்கலையா, அது என்ன பண்ணலாம், அதையும் நீங்க என்ன பண்ணலாம், உச்ச நீதிமன்றம் சரி ஹைகோர்ட், அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றம் உங்களால போக முடியும். பட் உச்ச நீதிமன்றத்துல ஒரு தீர்ப்பு தந்துட்டாங்க அப்படின்னா அதை எதிர்த்து உங்களால வேற எதுவுமே பண்ண முடியாது. சரியா, அடுத்து மாநில உயர்நீதிமன்றங்கள் உரிமையியல், குற்றவியல், அரசியலமைப்பு வழக்குகள் மீதான தீர்ப்புகளுக்கு எதிரான மேல்முறையீட்டு வழக்குகளை உச்சநீதிமன்றம் விசாரிக்கிறது. நீங்க என்ன பிரச்சனை வேணாலும் என்ன பண்ணலாம், அதை கொண்டு போய் நீங்க உச்சநீதிமன்றத்துல மேல்முறையீடு பண்ணலாம். சரியா, அப்படிப்பட்ட வழக்குகளை தீர்க்க அரசியலமைப்பு சட்டப்படி மேலும் சட்ட விளக்கம் தேவையான உயர்நீதிமன்றம் சான்றிதழ் அளித்தால் மட்டுமே அவ்வழக்குகளை உச்சநீதிமன்றம் முன்கொண்டு செல்ல முடியும். அப்போ இன்கேஸ் இவங்க அதுக்கு சர்டிபிகேட் கொடுத்தா மட்டும்தான் என்னது, அந்த மாநில உயர்நீதிமன்றம் இது கொடுத்துச்சு அப்படின்னாக்கா, இன்னும் தேவைப்படுச்சு அப்படின்னாக்கா என்ன பண்ணலாம், நீங்க அதை உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரியா, அடுத்து ஆலோசனை நீதி வரையறை. இது 3வது சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, பொது முக்கியத்துவம் வாய்ந்த எந்த ஒரு சட்டம் அல்லது உண்மை மீதான உச்சநீதிமன்றத்தின் கருத்தினை பெற அரசியலமைப்பு சட்டம் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம். இப்போ இன்கேஸ் ஏதாவது குடியரசுத் இது வந்து ஆர்டிகல் 143. ஓகேங்களா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க எனக்கு இது கூட. அப்படி ஆர்டிகல் 143 அடிப்படையில் குடியரசுத் தலைவருக்கு ஏதேனும் ஆலோசனை தேவைப்பட்டால் அவர் உச்சநீதிமன்றத்திடம் அந்த ஆலோசனையை வாங்கிக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆர்டிகல் 143. வேணா பக்கத்துல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, இதெல்லாம் இம்பார்ட்டன்டான ஆர்டிகல்ஸ் இதெல்லாம். அடுத்து இதர நீதி வரையறை. உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கும் ஆணை இந்தியாவின் அனைத்து பகுதியில் உள்ள நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்தும். ஆமா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க ஒரு ஆர்டர் போட்டாங்கன்னா எல்லா நீதிமன்றத்துக்கும் பொருந்தும். சரியா, குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற்ற நீதிமன்றத்தின் பொதுவான செயல்முறைகள், வழிமுறைகளை ஒழுங்குபடுத்தவும் விதிகளை உருவாக்க உச்சநீதிமன்றத்திற்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அப்போ குடியரசுத் தலைவர் அப்ரூவல் இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், நீங்க ஏதாவது விதிகளை உருவாக்குறதுனா கூட உருவாக்கலாம். யார்கிட்ட அப்ரூவல் வாங்கணும்னா குடியரசுத் தலைவர்கிட்ட அப்ரூவல் அப்படிங்கிறது வாங்கணும். சரியா, அடுத்து மிக முக்கியமான ஒண்ணு நீதி புனராய்வு. ரொம்ப முக்கியமான ஏரியா. ஓகேங்களா, ஒரு சட்டத்தினை அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானதா என ஆராயும் அதிகாரம் உச்ச நீதிமன்றத்தில் உள்ளது. இது நீதி புனராய்வு எனப்படும். அதாவது நீதிமன்ற மறு ஆய்வு அதிகாரம். அதாவது இன்கேஸ் ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க, அந்த சட்டம் நம்மளோட அரசியலமைப்புக்கு எதிராக இருக்கா, இல்ல அரசியலமைப்பை பாதிக்கிற மாதிரி இருக்கா அப்படிங்கிறது செக் பண்றது யாருக்குன்னா இந்த அதிகாரம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குன்னு சொல்றாங்க. சோ அதனாலதான் மேல பார்த்தோம், அரசியலமைப்பின் பாதுகாவலன் நம்ம அதனாலதான் சொல்றோம். சரியா, அடுத்து பின்வரும் தனிப்பட்ட மறு ஆய்வு அதிகாரங்களை உச்சநீதிமன்றம் பெற்றுள்ளது. அப்ப என்ன பண்றதுன்னா கீழ்கண்டதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா உச்சநீதிமன்றம் பெற்றிருக்குன்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, நடுவண் அரசு மற்றும் மாநிலங்களுக்கு இடையான பிரச்சனைகள். ஆமா, அது முன்னாடியே பார்த்துக்கோங்க. அரசியலமைப்பு சட்டத்தில் ஏற்படும் சந்தேகங்கள். இன்கேஸ் ஒரு விஷயத்தை பத்தி எங்களுக்கு சந்தேகமா இருக்கு, பட் அரசியலமைப்புல சொல்லியிருக்காங்க, பட் எப்படி சொல்லியிருக்காங்கன்னு தெரியல, நாங்க எப்படி எடுத்துக்கிறது, இல்ல அது சம்பந்தமா நாங்க சட்டம் ஏற்றணும்னு நினைக்கிறோம், இது பாதிக்குமாங்கிற சந்தேகம் இருக்கு அப்படின்னா நீங்க சுப்ரீம் கோர்ட்டை கேட்டு என்ன பண்ணலாம், அதை நீங்க தெளிவுபடுத்திக்கலாம்.
அடிப்படை உரிமைகளை பாதுகாத்தல். நம்ம அங்க போய் பார்த்தோம். அடிப்படை உரிமைகள் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா அதை டைரக்டா நீங்க போய் என்ன பண்ணலாம், சுப்ரீம் கோர்ட்ல நீங்க கேஸ் போட்டு நீங்க என்ன பண்ணணும்னா அதை நீங்க வாங்கிக்கலாம். எக்ஸாம்பிள் சொல்ல போனா அந்த ஜெய் பீம் படத்துல அந்த செங்கேனி அப்படிங்கிறவங்க சூர்யா கிட்ட போய் கேட்பாங்க இல்லையா? சோ சூர்யா அப்படிங்கிறது போற கேஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த ஹேபியஸ் கார்பஸ், அதாவது இந்த அடிப்படை உரிமை அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டிருக்கும். சோ அப்படி அடிப்படை உரிமை பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க போய் ஹைகோர்ட்ல கேட்டுக்கலாம். அப்படி இல்லையா நீங்க நேரா சுப்ரீம் கோர்ட்ல போய் கேட்டுக்கலாம். சரியா? சோ அவங்க போய் கேட்கறதும் இந்த அடிப்படை உரிமை பாதிக்கப்பட்டதுக்கு தான் போய் கேஸ் போட்டிருப்பாங்க. சரியா? சோ நீங்க என்ன சொல்ல வரேன்னா, அப்படி அடிப்படை உரிமை பாதிக்கப்பட்டுச்சுன்னா நீங்க ஹைகோர்ட்லயும் வாங்கிக்கலாம், சுப்ரீம் கோர்ட்லயும் வாங்கிக்கலாம். நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு சொன்னது அந்த ஆர்டிகல் 32, ஹைகோர்ட்ல போனீங்கன்னா ஆர்டிகல் 226 படி அவங்களும் அதை பண்ண முடியும். சரியா? சோ இது அடுத்து நம்ம மாநில அரசு பாக்குறப்போ அங்க அது பார்க்கலாம். சரியா? அடுத்து மாநில சட்டமன்றங்கள் இயற்றும் சட்டங்கள் அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணானது என அறிவிக்கும் அதிகாரம். இன்கேஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு சட்டத்தை போடுது, அந்த சட்டம் அரசியலமைப்புக்கு முரணா இருக்குன்னா அதை கூட என்ன பண்ணலாம், சட்டத்துக்கு முரணான்னு அறிவிக்கிறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்றாங்க. சரியா? சோ அந்த டாபிக் அப்படியே முடிஞ்சிருச்சு, ஒரு வழியா நல்லபடியா முடிச்சாச்சு. சோ அப்படியே என்ன பண்ணலாம், புக் பேக் அப்படிங்கிறதையும் பார்த்தலாம். சரியா? ஒரு டைம் உங்களுக்கு ஆன்சர் தெரியுதான்னு பாருங்க, நான் தண்ணி குடிச்சுக்கிறேன். ஓகேவா? பாத்துட்டீங்களா? போலாமா? ஓகே. ஃபர்ஸ்ட் क्वेश्चन, நடுவண் அரசின் அரசியலமைப்பு தலைவர் யார்? நல்லா இந்த மாதிரி क्वेश्चन ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி கேட்டிருக்கிறது அரசியலமைப்பு தலைவரா அப்படின்னா அரசியல் தலைவரா? ஓகேவா? அரசியலமைப்பு தலைவர் அப்படின்னாக்கா நேரம் எங்க போயிடணும் அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு போயிடணும். சரியா? சாரி கைஸ், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் டவுட்ஸ் வந்துட்டாங்க, அதனாலதான் கொஞ்சம் மியூட் பண்ண வேண்டியதாச்சு. ஓகேங்களா? போயிடலாமா? ஓகே. நடுவண் அரசின் அரசியலமைப்பு தலைவர். ஓகேங்களா? சோ நடுவண் அரசின் அரசியலமைப்பு தலைவர் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம யார் போயிடணும், குடியரசுத் தலைவர் போயிடணும். ஓகேங்களா? சோ அரசியலமைப்பின் தலைவர் அப்படின்னு யார் இருக்காங்க அப்படின்னாக்கா குடியரசுத் தலைவர். ஓகேங்களா? சோ இங்க வந்து தலைமை நீதிபதி நமக்கு வந்து சந்தேகமே வராது. பட் ஆனா இந்த பிரதம அமைச்சர் அப்படிங்கிறது வருவார். ஓகேங்களா? சோ இவருக்கு நமக்கு சந்தேகம் வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, குடியரசுத் தலைவர் இது எஸ்ஐபிசில வந்து ரிப்பீட்டடா அடிச்சு துவைக்கிற விஷயம். ஓகேங்களா? சோ அரசியலமைப்பு தலைவர் அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, குடியரசுத் தலைவர். ஓகேங்களா? அரசாங்கத்தின் தலைவர் அப்படின்னு கேட்டாக்கா நீங்க எங்க போயிடணும்னா இவர் வந்துடணும். யாரு? அரசாங்கத்தின் தலைவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க அங்க பிரைம் மினிஸ்டர் வந்துடணும். ஓகேவா? அரசாங்கமா அரசியலமைப்பு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா?
ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது இதர மசோதாவா என்பதை தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்றவர் யார் அப்படின்னா நம்ம அங்கவே பார்த்தோம். ஒரு மசோதா நிதி மசோதாவா அப்படின்னா சாதாரண மசோதாவான்னு சொல்லக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா லோக்சபாவோட சபாநாயகர் தான் இருக்கு. வேற யாருக்குமே அந்த அதிகாரம் கிடையாது. சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து அடுத்து அமைச்சர்கள் குழு ஒட்டுமொத்தமாக இதற்கு பொறுப்புடையவதாகும். பட் ஆனா இந்த பாயிண்ட் அப்படிங்கறத அவங்க கொடுக்கல. சரிங்களா? பட் ஆனா அமைச்சர்கள் குழு அப்படிங்கறது ஒட்டுமொத்தமா மக்களவைக்கு பொறுப்பானவர்கள். ஓகேங்களா? அமைச்சர்கள் குழு ஒட்டுமொத்தமாக ஏன்னா யாருக்கு பொறுப்பு? மக்களவைக்கு பொறுப்பான இந்த பாயிண்ட் வந்து கொடுக்கல. ஓகேங்களா? பட் ஆனா அடுத்து மக்களவை தேர்தலில் போட்டியிட குறைந்தபட்ச வயது எத்தனை? ஓகேங்களா? சோ 25 அப்படிங்கறதுதான் வயசு. அதாவது நீங்க தேர்தல்ல போட்டியிடுவதற்காக அதாவது நீங்க வந்து ஒரு கேண்டிடேட்டா நிக்கிறீங்கன்னா உங்களுக்கு 25 வயசு ஆயிரணும். பட் உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு 18 வயசு ஆயிருந்தா போதும். 30 வயசு அப்படிங்கிறது மாநிலங்களவைக்கு உறுப்பினர் ஆகிறதுக்கு. ஓகேங்களா? மாநிலங்களவை ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி இந்த ஓட்டு போற வயசு 21 தான் இருந்துச்சு. அப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா 18ஆ கம்மி பண்ணிட்டாங்க. ஓகேவா? சோ இப்ப 21 அப்படிங்கன்னா கிடையவே கிடையாது. அடுத்து இந்திய மாநிலங்களின் எல்லைகளை மாற்றி அமைக்கும் அதிகாரம் பெற்றவர் அல்லது பெற்ற அமைப்பு யாது? கடைசி பாயிண்டா பார்த்தோம். இதுனா நாடாளுமன்றம். ஓகேங்களா? இதுதான் பார்ட் 1ஓட மெயின் டாபிக்கே இதுதான். சரியா? அடுத்து கீழ்காணும் எந்த விதியின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் நிதி நெருக்கடி நிலையை அறிவிக்கிறார்? பட் ஆக்சுவலா வந்து இதெல்லாம் வந்து பழைய புக்ல இருந்துச்சு. பட் நம்ம புது புக் பாக்குறப்போ இது இவ்வளவு டீட்டெயிலா பார்க்கணும்னு நினைக்கிறேன். சரிங்களா? சோ இது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஆர்டிகல் 360 அப்படிங்கறத நிதி நெருக்கடி. அப்படிப்பட்ட நிதி நெருக்கடி இது வரைக்கும் நம்ம அனௌன்ஸ் பண்ணவே இல்ல. பட் அதை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் அப்படிங்கிறது 352. ஓகேங்களா? அடுத்து அது மாதிரி 352, 356, 365 இது மூணுமே நெருக்கடி நிலை பத்தினதான். நெருக்கடி நிலை சம்பந்தப்பட்டதான். ஓகேங்களா? பட் இதெல்லாம் நம்ம எமர்ஜென்சில நம்ம டெப்தா பார்ப்போம். ஓகேங்களா? சோ இங்க ரொம்ப டெப்தா பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேவா? அடுத்து உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகளை நியமிப்பவர் யார்? உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி அப்புறம் பிற நீதிபதி நியமிக்கிறவர் யாருன்னா குடியரசுத் தலைவர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை குடியரசுத் தலைவர் நியமிச்சிருப்பாரு. பட் பிற நீதிபதிகளை இந்த தலைமை நீதிபதியோட ஆலோசனை அடிப்படையில இவர் நியமிப்பார். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்து டேஷ் மசோதாவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் இன்றி நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியாது. பட் இது வந்து நிதி மசோதா. ஓகேங்களா? நிதி மசோதா நம்ம பார்த்தோம். மக்களவையில் மட்டும் தான் அறிமுகப்படுத்த முடியும். ஒரு மசோதா நிதி மசோதாவா இல்லையா அப்படின்னு சரி பண மசோதாவா இல்லையா சொல்லக்கூடியது சபாநாயகர் தான். ஓகேங்களா? சோ அதே மாதிரி நிதி மசோதாவை குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் இன்றி என்ன பண்ண முடியாது? அதை நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியாது. அப்படின்னா அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் நம்ம அதை பண்ணணும்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து ஒரு நாட்டின் உண்மையான தலைவராகவும் நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாக இருப்பவர் யாருன்னா பிரைம் மினிஸ்டர். அப்போ உண்மையான தலைவர் யாருன்னா பிரைம் மினிஸ்டர். பெயரளவு தலைவர் யாருன்னு கேட்டா என்ன சொல்லணும்? பெயரளவு. ஓகேங்களா? பெயரளவு தலைவர் யாருன்னு கேட்டாக்கா பிரைம் சரி பிரசிடென்ட். ஓகேவா? பிரசிடென்ட் அப்படிங்கிறது பெயரளவு தலைவர். சரியா? அடுத்து டேஷ் அலுவல் வழியில் மாநிலங்களவையின் தலைவர் ஆவார். நல்லா தெரிஞ்சுக்கணும். வைஸ் பிரசிடென்ட். அது சொல்லக்கூடிய ஆர்டிகல் அப்படிங்கிறது 64. அதாவது ஆர்டிகல் 64 அப்படி சரத்து 64 அப்படின்பது துணை குடியரசுத் தலைவர் தனது அலுவல் வழி தலைவராக மாநிலங்களவையின் தலைவராக இருப்பார் அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்டான ஏரியா அதெல்லாம். அடுத்து நாடாளுமன்ற இரு அவைகளிலும் உரையாற்றவும் கூட்டத்தில் பங்கு பெறவும் உரிமை பெற்றவர் யார்? நல்லா பார்த்தோம். தலைமை வழக்கறிஞர்னு பார்த்தோம். தலைமை வழக்கறிஞர் என்னது? இந்தியாவோட தலைமை வழக்கறிஞர். ஆர்டிகல் 76 அப்படிங்கிறது அதை பத்தி தான் சொன்னுச்சு. அவர் என்ன பண்ணலாம்? போய் உட்காரலாம், பேசலாம், எல்லாம் பண்ணலாம். பட் ஆனா ஓட்டு மட்டும் போட முடியாது. அதனால ஞாபகம். சரியா? அடுத்து உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது 65. நல்லா ஞாபகம். சரியா? 65. இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான். இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் சுப்ரீம் கோர்ட். இதையும் நல்ல இம்பார்ட்டன்ட் ஞாபகம். ஓகேங்களா? இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் அப்படின்னு யாரு? சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அடுத்து மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 250. ஆமா சரி. கலை இலக்கியம் இலக்கியம், அறிவியல், கலை மற்றும் சமூக சேவை ஆகிய துறைகளில் சிறந்த அறிவும் அனுபவமும் பெற்ற 12 நபர்களை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கு 30 வயதுக்கு குறைவாக இருத்தல் கூடாது. அப்போ 30 வயசுக்கு மேல இருக்கணும். அதான் அப்படி மாத்தி சொல்லிருக்காங்க. ஓகேவா? அப்போ 30 வயசு கீழே இருக்கக்கூடாது. இதுவும் சரியா? அதுவும் சரிதான். மாநிலங்களவை உறுப்பினர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். நல்லா பாருங்க. இந்த நேரடியாக அப்படிங்கிறது வரவே கூடாது. ஏன்? அவங்க நேரடியா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படல. மறைமுக முடியாதான். ஓகேங்களா? மக்களுக்கும் இங்கேயும் சம்பந்தமே கிடையாது. மாநிலங்களவை உறுப்பினர்கள் எது மூலியமா? மறைமுக தேர்தல். நல்லா பார்த்தோம். ஓகேங்களா? மறைமுக தேர்தல். ஓகேவா? மறைமுக தேர்தல் மூலியமா என்ன பண்ணாங்க? தேர்ந்தெடுத்தாங்க. அப்போ வந்து இதுக்கு ஆப்ஷன் என்ன வரும்? 1, 2 and 3. சரி. ஓகேங்களா? 4 மட்டும் தப்பு. 1 மற்றும் 1, 2, 3 சரி. 4 தப்பு. ஓகேங்களா? அடுத்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் பிற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது தப்பா இருக்கு. 65 தான். ஸ்டேட்மெண்ட் 1 தப்பு. நடுவண் அரசின் 3வது அங்கம் நீதித்துறை ஆகும். ஆமா சரிதான். ஃபர்ஸ்ட் நிர்வாகம்,
இரண்டாவது சட்டமன்றம், மூன்றாவது நீதிமன்றம், அது நீதித்துறை. ஓகேங்களா? சோ இது சரி. அடிப்படை உரிமைகள் தொடர்பான வழக்குகள் உச்சநீதிமன்றத்தின் மேல்முறையீட்டு அதிகாரங்கள், இதுதான் நான் சொன்னேன் பாத்தீங்களா? இங்க கேட்டாங்க பாருங்க அப்படியே. அது மேல்முறையீடு கிடையாது. தனக்கே உரிய நீதிபேரணை. ஓகே, நீதி வரம்பு. ஓகேவா? இது கிடையாது, தப்பு. ஓகேங்களா? சோ தனக்கே உரிய நீதிமன்றம். மேல்முறையீடு அப்படிங்கிறது ஒண்ணுல இருந்து இன்னொரு மாறி மாறி போறது. பட் இது அடிப்படை உரிமைகள் டைரக்டாவே கூட போய்க்கலாம். பட் இது வரக்கூடாது. ஓகேவா? அடுத்து உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கும் ஆணை இந்தியாவில் அனைத்து பகுதிகளில் நீதிமன்றங்களும் கட்டுப்படுத்தும். ஆமா, எஸ், நம்ம பார்த்தோம். இது சரிதான். ஓகேங்களா? சோ அப்போ 2ம் 4ம் சரி. ஓகே, 2ம் 4ம் சரி. 2ம் 4ம் சரி. ஓகே, 2ம் 4ம் சரி. ஓகேவா? சோ இது சரி. அடுத்து ஆர்டிகல் 53 அப்படின்னு பார்த்தோம். 52ல இருந்து 62 வரைக்கும் பிரசிடென்ட் சம்பந்தப்பட்டது. ஓகேவா? சோ நேரா குடியரசுத் தலைவர் எங்க வராங்கன்னு சொல்லிட்டு 52 இந்தியாவுக்கு குடியரசுத் தலைவர் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். 53 குடியரசுத் தலைவரின் நிர்வாக அதிகாரங்கள் பத்தி சொல்லுவது என்னது? ஆர்டிகல் 53. ஓகேவா? 1 இதை பத்தி தான் சொல்லுது. ஆர்டிகல் 63 அப்படிங்கிறது துணை குடியரசுத் தலைவரை பத்தி சொல்லியிருக்கோம். அப்ப 64 எதை பத்தி சொல்லிருந்துச்சு? அவர் துணை குடியரசுத் தலைவர் தன்னோட அலுவலக தலைவராக எங்க இருப்பாரு? மாநிலங்களோட தலைவரா இருப்பான்னு சொல்லுச்சு. ஓகேங்களா? ஆர்டிகல் 356 மாநில நெருக்கடி நிலை. ஓகேங்களா? சோ இது 3. அடுத்து ஆர்டிகல் 76 நம்ம இப்ப கடைசியா பார்த்தோம். இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் அலுவலகம் அப்படின்னு பார்த்தோம். சரியா? அடுத்து சட்டப்பிரிவு 352 உள்நாட்டு 356 மாநில நெருக்கடி, 352 உள்நாட்டு நெருக்கடி. ஓகேவா? ஓகே, இதோட இந்த டாபிக் அப்படின்னு முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? சோ 2 பார்ட்டா பார்த்தோம். கொஞ்சம் டெப்தாவே பார்த்திருக்கோம். ஏன்னா எக்ஸாம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் டெப்த். ஓகேங்களா? ஓகே, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து கொஞ்சம் டெப்தா கேட்பாங்க. சோ அதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா கொஞ்சம் டெப்தா தான் பார்த்திருக்கோம். ஓகேங்களா? சோ நம்ம நடத்தி முடிச்சாச்சு. இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஒரு டைம் இதை படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுங்க, திரும்ப ஒரு டைம் வீடியோ பாருங்க. அப்படியே புரியல அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா, ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு இல்ல திரும்ப ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாக்கா என்ன பண்ணுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகேங்களா? நான் மாத்திக்கிறேன். சரியா? ஓகே கைஸ், அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். பாய்.